நீ உன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி 30 பேரை கழுவி வச்சிட்டேன். அதுக்கு என்னை கழுவி வச்சதுக்கு காரணமே இவனுங்க தான். அதுக்கு இடம் குத்தவனும் அவனுங்கள தான். நல்லது பண்றானுங்க நமக்கு. இல்ல கிஷோர், நம்ம வந்து இப்ப பிரசன்ட்ல நடக்கிற ஒரு இதை வந்து எடுத்து போட்டு நம்ம கேள்வி கேட்கிறோம். இப்படி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்துருந்தீங்களே, இப்ப உட்காந்துட்டு நீங்க உட்காந்து ரஜினி கிட்ட போயிட்டு கை கட்டிக்கிட்டு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வரீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா பாஸ்டுக்கு போயிடுறானுங்க. மோடியோட எடுத்த போட்டோவை டேய் நாங்க இப்ப பிஜேபின்னு எதிர்த்துட்டு இப்ப உட்காந்துட்டு மோடி முன்னாடி போய் கை கழிட்டு மோடியை போய் நாங்க மீட் பண்ணிட்டு வந்தோம்னா அப்ப கேள்வி கேளுங்கடா நாங்க பதில் இல்ல சொல்றோம். அதுக்குமே நமக்கு ரீசன் இருக்குங்க. ஏன்னா மோடி எப்படி மீட் பண்ணாருன்னா கோயம்புத்தூர் ஹோட்டல்ல, ஒரே ஹோட்டல்ல 2 பேர் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. மோடி வந்தது அவங்க கட்சி பிரச்சாரத்துக்கு அவர் வந்தாரு. இவர் ஷூட்டிங்க்கு இவர் வேலையை பார்க்க போனாரு. அப்போ பொதுவாவே பொள்ளாச்சியில ஷூட்டிங்ல இருந்தாரு. அப்போ 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்கன்னும் போது இந்த மாதிரி அவங்க பிஏ சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இவருக்கு இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருக்கு, சும்மா இவர் கூட ஒரு போட்டோ எடுத்து போட்டு விடுங்க, வர்ற ஓட்டு வரட்டும். இது பாலிடிக்ஸ்ல எல்லாருமே பண்ற ஸ்ட்ராட்டஜி தான். அதெல்லாம் வந்து அதுதான் சொல்றாங்கல்ல, உண்டியல் குழுக்கிறவனுக்குலாம் அந்த மூளை கிடையாது. இவ்வளவுதான் அறிவு, அவ்வளவுதான். அது இல்லாம மரியாதை நிமித்தமா மீட் பண்ணிட்டு வந்தாருன்னு கூட வச்சுப்போம். ஆனா அவர் வெளியே வந்துட்டு அது கூட நான் பொலிட்டிக்கல் மீட் பொலிட்டிக்கல் மீட் அப்படின்னு ட்வீட்லயே போட்டா, அதாவது அரசியல் அல்லாத சந்திப்புன்னு சொல்லி அந்த போட்டோவை போட்டாரு. ஆமா, அது நிறைய மீடியாவும் அது மென்ஷன் பண்ணி போட்டிருக்கானுங்க. டாக்லைன் வந்து இட்ஸ் நாட் எ பொலிட்டிக்கல் மீட்டிங், ஜஸ்ட் ஒரு சேம் ஹோட்டல்ல இருந்தாங்கன்ற காரணத்துக்காக மீட் பண்ணாங்கன்னு சொல்லி அது ஒரு ஹெட்லைனாவே போட்டது. அது அந்த ஆர்டிகிளையும் எடுத்து போஸ்டும் போட்டிருக்கேன். இப்ப இவனுங்களுக்கு காரணம் இல்ல. இது என்ன இப்போ என்ன ஆகுதுன்னா, இவனுங்களுடைய அந்த பாலிசியை விட்டு வெளியில வந்து டிஎம்கேவுடைய அந்த ஆன்லைன் ஐடி விங் பாலிசியை தூக்கி தலையில புகுத்துறானுங்க. அப்படி நீ அந்த சைடு போனீங்கன்னா உன்னைய ஃபாலோ பண்றவனே பல பேர் அங்க கழுவி ஊத்த ஆரம்பிச்சுட்டான். நீ பண்றதெல்லாம் எங்களுக்கு நல்லதா பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் நல்லா இறங்கி பண்ணு, அது எங்களுக்கு வேணும், நாங்க வேணா எக்ஸ்ட்ரா வேணா இன்னொரு 4 மாநாட்டுக்கு நாங்களே காசு தரோம் பண்ணு. மீட்டிங்க்குலாம் அப்புறம் தானடா அவனுக்கு வந்து டிமானிட்டைசேஷன்ல எதிர்த்தாரு, ஜல்லிக்கட்டு இஷ்யூல வந்துட்டு எதிர்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆமா நான் ஜோசப் விஜய் தான் அறிக்கை கொடுத்தாரு. அந்த மீட்டிங்க்குலாம் அப்புறம் தானே அது. அது மட்டும் இல்ல ப்ரோ, இப்போ சரியா ஸ்டேஜ்ல ஏறி, அதுவும் இத்தனை லட்சம் பேர் இருக்கு ஸ்டேஜ்ல ஏறி, என்னுடைய ஐடியாலஜி எதிரி வந்து பிஜேபி, பொலிட்டிக்கல் எதிரி டிஎம்கேன்னு எவனாச்சும் ஒருத்தனை வாய் திறந்து சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா சொல்ல மாட்டான். ஏன்னா எதிர்காலத்துல நம்ம அவங்க கூட கூட்டணி போட வேண்டிய சிச்சுவேஷன் வருமோ, தளபதிக்கு அது தேவையில்லை. அவரு சொன்ன அந்த கூட்டணி பாலிசி வேற. இந்த கரப்ஷன் பார்ட்டியும் அவர் மென்ஷன் பண்ணல, இந்த பிரிவினை பேசுற பார்ட்டியும் அவர் மென்ஷன் பண்ணல. அவர் சொன்னது வேற. அது சேரும்போது தானால பப்ளிக்காவே தெரியும். இது அதான் புரிஞ்சுக்குவான். இதை ஒரு காரணமா தூக்கிட்டு சுத்துறவன் அவனுக்கு உண்டியல் கொடுக்க காசு வேணும். ஏன்னா இப்போ அதான் இந்த வெற்றிடம் இருக்குன்னு இப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காப்ல. எதுக்கு சொல்றாருன்னா, அன்னைக்கு இருந்த காலத்துக்கு 2 பெரிய தலைக்கட்டும் போச்சு. 2021ல உண்மையிலேயே வெற்றிடம் இருந்துச்சு. அதை வந்து ஏடிஎம்கே ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாங்க. இப்பன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சுத்தமா காலியா இருக்கு. ஸோ டிஎம்கே வெர்சஸ் அப்படின்ற ஒரு இதுல வரும்போது டிவிக்கு அசால்ட்டா சரன்னு ஏறிச்சு. இப்ப நம்ம ஐயோ இவர் போயிட்டாருன்னா அப்ப நம்ம எப்படி எதிர்கட்சி ஆகுறது, எதையாச்சும் பேசி கடிப்போம். இவர் என்னடானா ரெண்டுத்தையும் பேச, சரி இதான் நமக்கான ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு, இதை பிடிச்சி கடிப்போம். என்ன இது என்ன ஆகி போச்சுன்னா, உள்ள இருக்கவனுக்கு இது என்ன, இது நம்மளுடைய ஃபோக்கஸ் ஐடியாலஜி, நம்மளுடைய எனிமையே வந்து அவன் தானே, இது என்ன தேவையில்லாம போறாரு, நம்ம தலைவருக்கு ஏன்னா மண்டையில கிண்டல அடிபட்டுருச்சான்னு அவனுக்குள்ளேயே ஒரு குழப்பத்துல இருக்கானுங்க. போன் பண்ணி பேசணவெல்லாம் இருக்கான். ஏன் ப்ராப்பர் என்டிக்கு ஐடி விங்ல இருக்கவன் என்னன்றான், எனக்கு என்னமோ எனக்கு டவுட்டா இருக்குடா, அவர் வந்து டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டு பண்றாரு, அவன் வாயாலேயே சொல்ல வச்சுட்டீங்கன்னா இப்ப நீ எந்த அளவுக்கு இருக்க அப்படின்றதுதான் எனக்கு அப்பெல்லாம் பூரிப்பு தாங்க முடியல. அப்படி இருந்தவனுங்களை தான் பிரெயின் வாஷ் பண்ணி இன்னைக்கு இப்படி எடுத்துட்டு வந்துருக்கு. பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும், நமக்கு சாதகமா தான் பண்ணணும். ஒரே நிமிஷம் இல்ல, அவரு மீட் பண்ணது கூட அவரு மரியாதை நிமித்தமா நாங்க இது பண்ணோம், அரசியல் உள்நோக்கம் இல்ல. ஓகே, அப்படி கூட உனக்கு வந்து அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் வந்து கொடுத்துட்றோம். ஓகே, நீ அப்படியே இருந்துக்கோ.
ஆனா வெளிய வந்துட்டு ஒண்ணு சொன்னாரு பாருங்க, சங்கிக்கு விளக்கம் இதெல்லாம். இதெல்லாம் எங்க போய் முட்டிக்கிறது? இதுக்கும் எப்படி முட்டு கொடுக்க போறானுங்க? இப்ப சங்கிங்கிறது நல்ல சொல்லாயிருச்சு அவங்களுக்கு. இல்ல ப்ரோ, அது அங்க போட்டோ வந்துச்சா உடனே இது எடிட்டு, அதுல வந்து அந்த பேச்சாளர் கூட இல்ல அப்படின்னு எடிட் விட்டு அங்க பார்த்தா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. இவன் குடுக்குறான், ஒரு அவனே முட்டு கொடுத்துக்கிட்டே ஒத்துக்கிட்டான். இருக்கான். இல்ல தரகர், அந்த இல்ல தரகர் போட்டோ தானே? ஆமா ஆமா ரவீந்திர துரைசாமி அவனே ஒத்துக்கிட்டான் இல்ல, வந்து இதுல. எல்லா சைட்லயும் வந்து ஆர்எஸ்எஸ்ன்னு லிஸ்ட் எழுதுறானுங்க. இவன் இல்ல இல்லன்றான். அங்க தலைவன் என்ன சங்கீன சக நண்பன், அதாவது அவன் குட்ட ரவீந்திரன் துரைசாமி வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, ஆப்படிச்சிட்டாரு. என்னன்னா நான் நினைக்கிறேன், இது வந்து என்னுடைய ப்ரெடிஷன், இது நியாயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு சொல்லிட்டு பாருங்க. என்னன்னா இந்த மாதிரி கூட்டு போயிட்டு சீமான் அங்க வந்து ரவீந்திரன் துரைசாமி வரல, உள்ளக்கு வரல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அங்க பேட்டியில. ஓகேயா, இவர் என்ன இல்ல சொல்றாரு, இல்ல 2.5 மணி ஒரே நேரம் நிமிஷம், இல்ல வந்துட்டு அவர் கிளம்பிட்டாரு அப்படின்னாரு. வந்தாரு, இது அதுதான் என்னை பண்ணிட்டு விட்டுட்டு உடனே கிளம்பிட்டாரு. விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டாரு. ஆமா. விட்டுட்டு போயிட்டாரு, அவர் உள்ளக்க வரல அப்படின்னு சொல்றாரு. என்னை விட்டுட்டு போயிட்டாரு, உள்ளக்க வரல. அதுதான் நான் என்னடா சொன்னேன். பிம்பு அது மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்க? ம்? வந்த ஐட்டத்தை விட்டுட்டு போயிட்டாருன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க நீங்க வேற அப்படிலாம் சொல்லாதீங்க, அதான் ரொம்ப தப்பு. எனக்கு என் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது. அரசியல் பிம்பு தானே அவன். இல்ல இல்ல அதுவா இருந்தாலும் கொஞ்சம் நாகரீகமா பேசணும்னு வைங்களேன், அது வேணாம், நம்ம பொது வெளியில பேசிட்டு இருக்கிறோம். இவனுக்கு என்னடா நாகரிகம் எண்ணி கிடக்குது? வீடு தெரியல போல யூடியூப் பக்கம் போனாலே சஜஷன்ல கூட இல்லாத அளவுக்கு அவனை போட்டு போலன்னு பொழக்கிற வீடியோ வந்து. ஆமா, மூஞ்சி தெரியாதவன்னா எவன் சேனல் ஓபன் பண்ணி போட்டு சாத்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு கூட விடுங்களேன். பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே இல்ல, முதல்ல ஒரு சின்ன அறிவு கூட வந்துட்டு இல்ல. நீ என்ன நோக்கத்துக்காக வேணாலும் போய் பாத்துக்கோ. இந்த சூழல்ல ரவீந்திரன் துரைசாமியை கூட கூட்டிட்டு ரஜினிகாந்த போய் சந்திச்சுன்னு சொன்னா உனக்கு என்ன இமேஜ் கிடைக்கும்? அப்படி எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல அது என்ன ரெப்பர்கஷன்ஸ கொடுக்கும்? உன் தொண்டர்கள் கிட்ட என்ன சிக்னலை கன்வே பண்ணும்? ஒரு சின்ன துளி அறிவு கூடவா இல்ல. இல்ல இந்த இடத்துல தளபதியோட ஒரு சின்ன விஷயம் பட் பெருசா தெரியுது. என்னன்னா, நம்ம ரோகிணி தியேட்டர் அந்த ரேவந்துக்கு மேரேஜ் அப்போ இங்க ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் ஈசிஆர்ல நடக்குது. ஈசிஆர்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா காவி கொடி பறக்குது. ஸோ நம்மளால என்ன பிளான்லன்னா 2 பேரும் விட்டு செக்அப் பண்ணி பார்த்ததுல இப்ப நீங்க போனீங்கன்னா இது நம்மளுடைய ரூட்டே வேற மாதிரி போகிற மாதிரி இருக்கு, நம்ம போக தேவையில்ல அப்படின்னு சொல்லி ரேவந்த் நம்மளுடைய பார்ட்டியில இருக்க ஒரு ஆளு மேரேஜுக்கு கூட போக முடியாம கால் பண்ணி பேசி விஷ் பண்ணாரு. ஸோ ஒரு நீ வந்து எங்களுக்கு இல்லைன்னு சொல்றதை விட எங்க ஆள் இந்த அளவுக்கு யோசிக்கிறான்னு உனக்கு அந்த அறிவு இல்லை. இங்கேயே நீ ஒரு டம்மின்றது தெரிஞ்சு போச்சு. நம்ம ஆளு தெளிவா யோசிக்கிறாரு, இங்கே நம்ம இப்படி போனா நம்மளை இப்படி முத்திரை குத்திடுவானுங்க, நம்ம தனியா இருக்கணும், தனிச்சு செயல்படணும். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அதான் அந்த திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தா அது சும்மா ஏதோ உதாரண பிளான்ஸ் எல்லாம் இல்லாம கடைசி வரைக்கும் போகணுன்ற மாதிரி என்ன எவனும் குறை சொல்லிடக்கூடாது. நான் தெளிவா இருக்கேன், வரி ப்ராப்பரா டாக்ஸ் கட்டுறேன், எல்லா வகையிலுமே தன்னை ஒரு தெளிவான ஆளா காட்டி எந்த வகையிலுமே யாரு கூடயும் நம்மளை கூட்டு சேர்த்து பேசிடக்கூடாதுன்றது யோசிச்சு அவ்வளவு அந்த அளவுக்கு தெளிவா பண்றாங்க. இந்த கூமண்டைக்கு அந்த அறிவு கூட இல்ல. இத்து போன அந்த ஆர்எஸ்எஸ் சொம்பியே கூடவே கூப்பிட்டு போய் முத்திரை குத்திட்டு வருது. அந்த அறிவு இருந்தா அந்த அறிவு இருந்தா இந்நேரம் அட்லீஸ்ட் ஒரு சீட்டா ஜெயிச்சிருப்பாங்களே கிஷோர். உண்மைதாங்க. நான் அதான் இன்னைக்கு போட்டான் எல்லாம் அடிக்கிறானுங்க. ஒரு கவுன்சிலர் ஆயிட்டு வந்து பேசுங்கடா முதல்ல. இத்தனை வருஷம் 5 வருஷம். முதல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன், இவர் வேணா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், பொலிட்டிக்கல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஓட் பர்சன்டேஜ் வச்சு. தொண்டர்கள் அவங்களுடைய தொண்டர் கிஷோர் சொன்ன மாதிரி, கிஷோர் ஒரு விஷயம் சொன்னார், அவங்க தொண்டர்களுக்கு ஒரு கொள்கை பிடிப்பு இருக்குது. அதாவது அந்த கொள்கையில பிரச்சனை இருக்குதா பிரச்சனை இல்லைங்கிறது நம்ம பெர்ஸ்பெக்டிவ், அது நம்ம ஏத்துக்கிறோமா இல்லைன்னா. அவன் தொண்டை வந்து அந்த கொள்கையை வந்து ஏத்துக்கிறான். அவன் என்ன நினைப்பான்? அந்த மாதிரி நீங்க ஒரு இதுல போனா ரவீந்திரன் துரைசாமி எல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவருக்குலாம் என்ன இமேஜ்? பேட்டி சொல்லிட்டு இருக்காரு, ஆர்எஸ்எஸ்க்கு கடமைப்பட்டிருக்கிறேன், ஆர்எஸ்எஸ் உடைய பத்துன்னு சொன்ன அன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு இது, அப்புறம் எல்லா பயன் அடைஞ்சிருக்கேன், ஆர்எஸ்எஸ்க்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா நான் கிடையாது, இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு. எல்லா இதுலயும் சொல்லிட்டு இருக்காரு. ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் இதுல சொல்லிட்டு இருக்காரு. அவரை தன்னைத்தானே எங்கேயுமே மறைச்சது கிடையாது, ஒழிச்சது கிடையாது. அவர் ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு, ஆர்எஸ்எஸ் உடைய இயக்கத்திலேருந்து வந்த ஆட்கள் தான் இவங்க எல்லாம் அவங்க அவர் டிக்ளேர் பண்றாரு, ஒத்துக்கிறாரு. அந்த நேர்மையை நான் குறைஞ்சபட்சம் பாராட்டுறேன். ஏன்னா அவரு கருத்துல நம்மளுக்கு சுத்தமா உடன்பாடு இல்லாட்டி கூட அவர் நான் எங்க இருந்தாலும் அவர் வந்து மறைச்சுலாம் இது பண்ணல, ஒரு முற்போக்கு முகமூடிய போட்டுக்கிட்டு அப்பெல்லாம் வரல. அவர் வந்து பார்த்தோன்னா நான் ஆர்எஸ்எஸ் காரன் தான் அப்படிங்கிறாரு, ஓப்பனா சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு ஓப்பனா செல்ஃப் டிக்ளேர்ட் பர்சனை கூட கூட்டிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு அவரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு சங்கியை போய் வெல் ரினவுன்ஸ்டு சங்கியை போய் நீங்க பார்த்து
சங்கினா கெட்ட வார்த்தை கிடையாதுன்னு ஏற்கனவே அவர் ஒரு நல்ல டெஃபினிஷன்லாம் அவர் கொடுத்துருக்காரு. ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்கனவே அவர் ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறார். அவர் ஒரு டெஃபினிஷன். அந்த வழியில இப்போ சீமானும் ஒரு டெஃபினிஷனை கொடுத்துருக்காப்ல. இப்போ அவர் கெட்ட வார்த்தை இல்லைன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தார் ரஜினிகாந்த் ஏர்போர்ட்ல. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அது சக தோழன் நண்பன். முட்டா பசங்களா பொலிட்டிக்கல் சினாரியோல அந்த வார்த்தை யாருக்காக பயன்படுத்துது, என்ன தத்துவத்தை கொண்டு வரவங்களுக்காக அதை வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அதுக்கு என்ன லிட்ரேச்சர், இலக்கியம், புக்கு, வரலாறு, அந்த அந்த நாவல்ல என்ன சொல்லியிருக்குது, இந்த இலக்கியத்துல என்ன சொல்லியிருக்குது, இதுக்கு கிராமர் என்ன, இதுவா மேட்ரு. அரசியல் சூழல்ல அந்த சங்கி அப்படிங்கிறது எந்த தத்துவத்துக்கு கொடுக்கப்பட்டது, எந்த தத்துவத்தை ஏத்துட்டு வர்றவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இல்ல இப்ப அதை நம்ம வச்சுதானே அதுக்கு உடன்பிறப்புக்கும் கலாய்க்கிறோம்ல, அந்த மாதிரிதான் அது. கேரளால சங்கி எப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா? யாரு புரியலங்க. கேரளால சங்கி அப்படிங்கிறவங்க என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுங்களா? சாண சங்கின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேரளாலாம் அவனுங்கெல்லாம் பாருங்க, ஒரு சீட்டு ஜெயிச்சாலே அவன் கலாய்க்கிற விதமே கொடூரமா இருக்கு. அந்த எவன் ஒருத்தன் அந்த தொகுதியில ஓட்டு போட்டானா அவனை எல்லாரையும் படிக்க வைப்பான்னு கலாய்க்கிறானுங்க. அப்போ இன்டைரக்டா உங்களுக்கு எல்லாம் மூளையே இல்லைன்றது அந்த அளவுக்கு போட்டு சாத்துறானுங்க. இங்க என்னன்னா ஒரே தட்டுல ஒன்னா சாப்பிட்டோம் இப்படி இப்படின்னு பேசி இருக்கிறதையும். இப்ப என்னன்னா இந்த வெளியூர்ல இருந்து வந்த அந்த என்ஆர்ஐ தமிழ் மக்கள் எல்லாம் என்ன செம காண்டில் இருப்பாங்க. இவங்கிட்ட போய் நம்ம காசு கொடுத்துட்டுமே, இந்த காசு ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு தர்மமா கொடுத்திருந்தா கூட நம்ம பல தலைமுறைகள் நம்மள வாழ்த்திருப்பாங்களே, இவன்டா குத்துட்டு நம்ம கையை அடுப்புல விட்டு கருகிக்கணுமே என்று செம அப்படியே அந்த அளவுக்கு ஒரு குறுகி போயிருக்காங்க. இப்போ இந்த இதுக்கு முன்னாடி அந்த அவன் பேசினதுக்காக ஒருத்தன் முட்டு கொடுத்துட்டு இருந்தான். ஆத்தூர், சேலம் ஆத்தூர். அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு முட்டு கொடுத்துட்டுனா சரி ஏதோ சமாளிக்கிறான், சரி கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போன்ட்டு விட்டு வச்சிருந்தேன். இப்ப மலைக்கு போயிட்டான் அவன். இன்னும் இந்த சமாச்சாரம் அவனுக்கு தெரியல. கேட்டா என்னடா இந்த மாதிரி போயிருக்காரு, இது சக நண்பன்லாம் சொல்றாங்களேன்ட்டு போட்டோ அனுப்பி, டேய் நான் மலையில இருக்கேன்டா வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு. சேலம் ஆத்தூர் ஐடி விங்கு, யாரு NTK ஐடி விங்கு. அவன் வந்து என்ன பண்ண போறான்னு தெரியல. அவனே மேபி களைச்சிட்டு வெளில வந்துட்டு, ஏன்டா உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் காசு கொடுத்தேன் பாரு, என்னைய செருப்பால் வச்சுக்கிட்டுன்னு வந்தாலும் வந்துடும். இந்த மாதிரி நிறைய பேர் பேசி மாற்ற வேண்டியிருக்குங்க. இல்ல ப்ரோ, அவனுக்கு இந்த சீமான்லாம் நேரா போய் அங்கதான் சேருவான், அவங்கதான் சேர போறான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போதைக்கு சீமானுக்கு வந்து விஜய் எதிர்க்கணும். ஏன்னா ஓட்டுங்கள்லாம் வந்து சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால விஜய் எதிர்க்கணும். அதுக்கு யார் ஆள் வேணும்னா ரஜினிகாந்த். ரெண்டாவது அவங்களுடைய கொள்கை எதிரி யாருன்னா காங்கிரஸ் தான். அவங்களுக்கு எல்லாம் பிஜேபி எல்லாம் எதிரி கிடையாது, சும்மா கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தானு சொல்லிக்கிட்டு. அது காங்கிரஸ் தான் எதிரி. காங்கிரஸையும் விஜயையும் எதிர்க்கணும்னா அவனுக்கு சங்கி கிட்ட கூட போய் மண்டிக்கிடுவானுங்க. அதுக்கெல்லாம் ரெடியா தான் இருக்கானுங்க. கண்டிச்சு அங்கதான் கொண்டு போய் சேர போறானுங்க. அது இந்த ரவீந்திர தான் செய்ய போறோம். ஹாய் ப்ரோ. அதுக்குதான் கூட சுத்தி தினமலர் நியூஸ் கட்லயும் இதேதான் போட்டிருந்தாங்க இன்னைக்கு. இவனை கூட்டு போயிருக்கிறியே, இவனுக்கு எவ்வளவு பெரிய டேமேஜ். கூட்டு போனதோட விட்டா முடிஞ்சதுல. அந்த இன்டர்வியூல சொல்றாப்புல அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர் வந்து சங்கிக்கு வந்து சகத்தோழன் அப்படின்னு சொன்னது, ஒரு RSSக்கு கடமைப்பட்டவனா ஒரு RSS ஆதரவாளர் எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தருது அது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய டேமேஜ் இது ஏற்படுத்தி சொல்றதை விட ஒரு நாடார் சொல்லல. அது எப்படி சொல்றாங்க, RSS-ஆல் பலனடைந்த ஒரு சமூகத்திலிருந்து வர்றேன் அப்படிங்கிற. அவர் ஜெனரலாவே ஜாதி பாலிடிக்ஸ் தான் பேசுவார். ஜாதி பாலிடிக்ஸ் இன்னொரு இன்டர்வியூல அவர் மென்ஷனே பண்ணிருப்பார், நாடார் சமூகத்துக்காக RSS நிறைய பண்ணிருக்கு. அதுல ஒருத்தரோட பேரை சொல்லி, அவர் பேர் தான் ஞாபகத்துக்கு வரமான, ஒரு பேரை சொல்லி ஒரு பெண்ணோட நேம் கூட மென்ஷன் பண்ணிருப்பாரு. பெருமையா வர பேசிருப்பாரு. எல்லா இதுலயும் நீ பேசிட்டு இருக்க. இவன் அவன் ஒரு நம்மள சொல்றான் வேற கூமுட்டை அப்படின்னு சொல்லிட்டு, இவன் தான் முதல்ல கூமுட்டை. இவன் நினைச்சிட்டு இருக்கா இவன் போய் நம்ம போய் ரஜினி எதிர்த்துட்டோம், ரஜினி வந்து நம்ம ஒன்னா பல இது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவரோட ஓட்டெல்லாம் வந்து நம்ம பக்கம் விழுந்துரும் நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு % கூட வராது ரஜினி ஓட்டு. ரஜினியோட ஃபேன்ஸ் இல்ல அதே நம்ம சொல்ல வேண்டாம், அது அவங்க பிரச்சனை. அது பாப்போம் என்னதான் பண்றாங்க. கரெக்டா சொன்னா கிஷோர். அது கூட நம்ம பெருசா கருத்து தெரிவிக்குது. சொன்னது உண்மைதான். இவர் யாரு ஆனந்த் சொன்னது உண்மைதான். நெகட்டிவ் ஓட்டு வரும், ஒண்ணு வராதுங்கிறது தாண்டி மைனஸ். இப்ப நீ ஏற்கனவே 8ல இருந்து நீ 6க்கு வந்திருக்க, 5க்கு வந்திருக்கன்னா அது ஃபர்தரா இவரை சந்திச்சது ஒரு % மைனஸ்ல போகும். அது
அதுக்கப்புறம் இல்ல ரவீந்திரன் துரைசாமி இதுதான் பேசுனது வந்து அனதர் 1%. ஆமா. இல்ல இப்ப அவன் போட்டிருந்த இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்னா தமிழ்நாட்டுல நம்ம யங்ஸ்டர்ஸ் ஓட்டு கவர் பண்ணா ஒண்ணு இது இல்லாதுன்ற மாதிரி தான். ஒரே ஹோட்டல்ல இந்த பட்சத்துக்கு அங்க மீட் பண்ணது, ஒருத்தரை தேடி போய் மீட் பண்ணாங்க. அது அவரை தான் இன்னைக்கு சீமானும் போய் பண்ணி. ஸோ இதுல எங்க எல்லாமே எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னா ஆர்எஸ்எஸ் அங்கதான் போய் நிக்குது. இது களஞ்சியமோட இன்டர்வியூ எல்லாம் பாத்தீங்களா? களஞ்சியம் சொல்லிட்டு நான் பாத்திருக்கேன். இப்ப ரீசெண்டா என்ன டாபிக்ல ரீசெண்டாவோட சொல்லியிருப்பாரு, விஜய் வந்து துரோகம் பண்ணிட்டாரு. என்னத்த துரோகம் பண்ணா நான் பார்த்தேன் அதெல்லாம் பார்த்தேன். 15 டைம் வந்து விஜயா வாண்டடா வந்து அண்ணன்ட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்ப வந்து துரோகம் அது பண்றாரு. என்னன்னா அவர் வாய் திறக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். நமக்கெல்லாம் ஆமா, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு. இல்ல அதெல்லாம் 100க்கு 100 உண்மைலாம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போய் அங்க பேசணுன்ற அளவுக்குலாம் யாருமே இங்க அவ்வளவு பெரிய ஒர்த்தே கிடையாது. எந்த விஷயத்துக்குமே இங்க தானா போய் பேசுற மாதிரி எல்லாம் நடக்கல. அவன் உருட்டுறதெல்லாம் உருட்டு, அத்தனையும் உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இவனேதான் சீமான் காலவாரி விட்டதெல்லாம் நிறைய ஹிஸ்டரி இருக்கு. நேத்து கமல் கட்சியா இருக்கும்போது டிபேட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ரஜினி தான் சீமானை பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டாரு அப்படின்னு இடுமாவன இல்ல கார்த்தி அவன் தெளிவா அவங்களாம் சொல்லிட்டு சொல்லிட்டான், இருந்தாங்க. பிறந்த நாளைக்கு விஷ் பண்ணிட்டாரு. ரைட். நேர்ல போய் ஒரு photo ரவீந்திரன் எடுத்துக்கிட்டேன். துரைசாமி வந்து என்னன்றான், அவன் தான் வந்து அதை ஓபன் பண்ணி விட்டான், இந்த மாதிரி சீமான் தான் பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு. இல்லைன்னா அவங்க அதையே தான் கட்டிட்டு இருந்திருப்பாங்க. அவர் பார்க்கணும், ரஜினி பார்க்கணும்னு சொன்னாரு, அதனாலதான் இவர் போனாரு நீங்க அப்படிங்கிற மாதிரி. ரஜினி அவர்களுடைய பழைய ஹிஸ்டரியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து ஏடிஎம்கே மேல அந்த வெறுப்பு இதுல வந்து எப்பேற்பட்ட துரோகியா இருந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு கட்சிக்கு அவர் பிரச்சாரம் பண்ணி பண்ணாரு. பட் அது ஃபெயிலியரா தான் போச்சு. அப்பயே அவ்வளவு பீக்ல இருந்தவங்களுக்கே ஃபெயிலியர்ல போகும்போது இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மைண்ட் செட்ல தான் இருக்கு. எங்க போய் சேர்ந்தாலும் நீ அடி வாங்க போறது உறுதி. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த என்டிஏல வந்து சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் மூவ் பண்றான்னு தினமலர்ல நியூஸ் கட் போட்டிருக்காங்க. சீமான் வந்து சீமான் வந்து என்டிஏல ஜாயின் பண்ணி சிஎம் கேண்டிடேட்டா சீமான ப்ரொஜெக்ட் பண்ணுமா. அவனையே இவனுக்கு தெரியும். அதெல்லாம் அவங்களே பிக்சர் சொல்லும்போது இல்ல அவனையே இவனை தூக்கிட்டு தெரியணும்னு நான் கேக்குறேன். இப்போ சொல்லியிருந்தாருல, காங்கிரஸ் தான் இவங்களுக்கும் வந்து முதல் எதிரியா இருக்காங்க. சோ அந்த புள்ளியில ஜோக்கரான யூகேல இருந்து இல்ல டிஎன்பிஜேபி என்ன பாலிடிக்ஸ்னா, இப்போ அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இவங்களை பேச விட்டோம்னா பேசி ஜோக்கர்ன்ற பேரை வாங்கிடுவானுங்கன்ட்டு, எப்பா நீ வாங்கின ஓட்டு போதும், சைலண்டா நீ கிளம்பு, திருப்பி அடுத்த எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ தமிழ்நாடு வந்தா போதும். ஏன்னா இதுக்கு ஊடால நீ என்னென்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாது. எந்த கர்மத்தையாவது பேசி தமிழிசை எச்ராஜா மாதிரி எங்கேயாச்சும் ஒரு ஜோக்கர்ன்ற பேரை வாங்கி இருக்கிற ஓட்டை கெடுக்காம இருந்தா சரிதான்ப்பா, நீ படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரை காலி பண்ணுப்பான்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு கிளப்பி விட்டாங்க. இதுக்கு ஊடால இவர் பேசி தன்னை ஜோக்கர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஈரோடு மாவட்டம் கேள்விப்பட்டேன். அடுத்து ஈரோடு மாவட்டத்துல இருந்து பொறுப்பாளர்லாம் விலகிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அதுதாங்க பாலிசி பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ பாலிசி விட்டுட்டு வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஸோ கோயம்புத்தூர் வடக்கு மாவட்டத்துல அவர் சொன்னதே பாத்தீங்களே, அவரு பேட்டி கொடுத்திருந்தாருல, நாங்க வந்து நம்பி வந்தது வந்து கொள்கையை மட்டும்தான். ஆனா இவர் இங்க பார்த்தா இவர் கொள்கையை மாதிரி தெரியல, அதை விட்டு முரண்பட்டு வேற மாதிரி இருக்காரு. நாங்க ஒரு நியூஸ் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா மேல் தலைமைக்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. இடையில இருக்கவங்களே வந்து அதெல்லாம் இது பண்ணிடுறாங்க. அவர் தான் அனுப்பி வைக்கிறாராம். அவர்தான் அனுப்பி வைக்கிறார் ஸ்லீப்பர்ஸ் இல்ல வேற. ஆமா, நேற்று கோவை கூட போட்டிருந்தாங்க இந்த மாதிரி சீமான் நானே பிஜேபி போய் சேர்ந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் போறேன். மேபி கடை காலி ஆகுறதுனால சீமான் வந்துட்டு மொத்தமா கட்சிய எல்லாத்தையும் பிஜேபிட்ட வித்துட்டு 26 காலி ஆகுறது. ஏன்னா தனியா காலியானா சோத்துக்கும் மிஞ்சாது, எதுக்கும் மிஞ்சாது. மேபி அப்படியா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அப்படியா தான் இருக்கும். ஏன்னா இவனை சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிட்டு என்டிஏ கூட்டணி வேலை பார்க்கறதுக்கெல்லாம் இங்க அவ்வளவு பெரிய ஆளும் அவன் கிடையாது. அவ்வளவு பண்ணுவாங்க அவங்களுக்கு. மகாராஷ்டிரால பண்ணிருக்காங்கல்ல, ஒரே இல்ல இப்ப ஏடிஎம்கே என்டிகே பிஜேபினா இப்ப எடப்பாடியே சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிட்டு என்டிஏ வேலை பார்க்குதுன்னா அதுல ஒரு உடன்பாடு. சீமாண்டியை நான் வந்து சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்கிட்டு வேலை பார்க்கறது அதான் சர்க்காசம் பண்ணிருக்கான நியூஸ் பேப்பர்ல.
இந்த எடப்பாடியை வந்து அவங்க சிஎம் கேண்டிடேட்டா அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்றதுனாலதான் என்டிஏ உடைஞ்சது போன எலெக்ஷன்ல. இவன் அண்ணாமலை சேச்சா வந்துட்டு நான் தான் அதெல்லாம் இல்ல சிஎம் கேண்டிடேட். இல்ல எடப்பாடிய சிஎம் கேண்டிடேட் ஏத்துக்காம நீங்க யாரு சிஎம் அதெல்லாம் கேண்டிடேட் கிடையாதுங்க. நீங்க வேற அப்படிலாம் கிடையாதுங்க. எடப்பாடி சேர்த்துக்கல அண்ணாமலைய. ஏன்னா நம்ம இவங்களோட நின்னா வந்து சூசைடல் அட்டெம்ப்ட் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த அட்டம் 21லயே பாத்துட்டாங்கல்ல. சவுத் நீ இந்தியா சொன்னத பொறுத்த வரைக்கும் பிஜேபி நீ தொட்டா நீ சொன்ன பாரு கெட்டன்ற பாலிசி என்னைக்குமே நிலைக்கும். பிஜேபி தொட்டா நீ கெட்ட. சவுத் இந்தியானாலே அந்த பாலிசில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை எவனாலையும் உடைக்கவும் முடியாது. அந்த பாலிசில அவன் என்ன பண்ணுவான்னா ரைடு விட்டு கர்நாடகால ஆட்சி மிரட்டுவான். அமைக்கிறான்ல ப்ரோ. சவுத் இந்தியான்றதெல்லாம் உடஞ்சு போச்சு ப்ரோ. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகால ஆட்சி அமைக்கிறான். ஆந்திரால கோயலேஷன் கவர்மெண்ட் அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டான், இறங்கிட்டான். தமிழ்நாடு, கேரளா ஆனா இல்ல கர்நாடகால என்ன ஆகி போச்சுன்னா நிறைய உள்ள புகுந்துட்டாங்க. நான் இருந்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் தெரியும். தேஜஸ்வி சூர்யா பெங்களூர் சவுத் எம்பி நிறைய பேர் இறங்கிட்டாங்க அதெல்லாம் உள்ள. போய் அதனால உடஞ்சதுதான். அதுக்கு முன்னாடி கூட ஏன் 2 கட்சியுமே பிடிக்காம குமாரசாமி எல்லாம் தூக்கி நிறுத்தேன். அவனையும் காசு போட்டு வாங்கிட்டானுங்க. அப்பெல்லாம் நான் அங்கதான் இருந்தேன். குமாரசாமியை வாங்கி அவன் கட்சியை கழிச்சுட்டான். அவனுங்க பண்றது 2 விஷயம் தான். ஒண்ணு ஜெயிக்கிறவனை விலை கொடுத்து வாங்கிடுவானுங்க. ஆமா, ஜெயிக்கிறவனை விலை கொடுத்து வாங்கிடுவானுங்க. இல்லனாக்கா இந்த மாதிரி அகெயின்ஸ்டா இந்த மாதிரி வேற ரெண்டு சமூகத்துக்கு நடுவுல பிரச்சனை இருக்கிற மாதிரி உண்டு பண்ணி அதை வந்து இதோ இப்ப ஜார்க்கண்ட்ல கூட பண்ணானுங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ட்வீட் பண்ணி பேர் சொல்ல விரும்பல. ஆனா ட்வீட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படின்னா எடப்பாடி இந்த மாதிரி வீம்பு பிடிச்சிக்கிட்டே இருந்தாப்புலன்னா அடுத்து வந்துட்டு ஏக்நாத் வேலுமணியா இல்ல ஏக்நாத் தங்கமணியா யாருக்கு ஜாக்பாட் அடிக்க சொல்லி பேரை சொல்லி பெருசா சரியா லாக்ஷானம் தான். இல்ல அந்த அளவுக்கு வீக்கா இருக்கு. இவன் ஓப்பனா இந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. இல்ல ப்ரோ, இந்த எங்க ஏரியால கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க ஏடிஎம்கே. இப்போ பிஜேபி கூட சேர்ந்து நின்னாதான் டிஎம்கே ஹேண்டில் பண்ண முடியற அளவுக்கு. இல்ல தங்கமணியோ வேலுமணியோ ஏடிஎம்கேன்ற அந்த ஷேடோக்குள்ளதான் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. இதே பிஜேபிக்குள்ள போனா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்களான்னு கேட்டா ஏடிஎம்கே பிஜேபி நாம் தமிழர் இந்த 3 போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கூட்டணி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு செம்ம என்ஜாய். இல்ல பிஜேபிங்கிறது விஷயம் தான். அந்த விஷயம் வந்துட்டு ஒரு டிராப் விழுந்தா கூட போதும், அவ்வளவுதான். அதுல எவ்வளவு பெரிய மத்த கண்டென்ட் இருந்தாலும் அதை விஷமாக்கி விட்டு அந்த டோட்டல் கண்டென்ட்டே அதை டேமேஜ் பண்ணி விட்டுரும். இன்னொரு பாயிண்ட், 2 பேருமே ஒரே ரீஜியனை தான் டார்கெட் பண்றாங்க. கொங்கு மண்டலம் தான். அதை வச்சுதான் அரசியல். அது ஒன்று இருக்கு. 2 பேத்துக்கும் உடையும். அவங்க டார்கெட் பண்ணல, அவங்களுக்கு அங்கதான் வேலை. அங்க மட்டும் ஓட் பேங்க் இருக்கு 2 பேத்துக்குமே. அண்ணாமலையும் திருப்பூர் இல்ல அண்ணாமலையும் அந்த ஓட்டு பேங்க் வச்சுதான் அவன் வந்து கொங்கு மண்டலம் ஓட் பேங்க் வச்சு மட்டும்தான் அவன் வந்து ஏதாச்சும் பண்ண முடியும். அரசியலே பண்ணிட்டு இருக்கான். இல்லன்னா அவன் டம்மியா தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதுவும் இந்த 2024 மிகப்பெரிய பவரே கொங்கு மண்டலம். இதெல்லாம் என்ன பியூட்டி தெரியுமா? 60 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிச்சாங்கல்ல. கூட்டணி விட்டு பிஜேபி வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க பிஜேபி பாய்ஸ், எங்களாலதான் நீங்க அந்த 60 சீட்டு ஜெயிச்சீங்கடா அப்படின்னு அவங்கள சொல்ல செம்ம கூத்து. எனக்கு யாருனாலதான் அவங்க இவங்க ஸ்பீக்கர் கொடுங்க, திவாகருக்கு அக்செப்ட் பண்ண முடியலையே. இன்னொன்னு டிஎம்கேவும் அங்கதான் டார்கெட் பண்றாங்க செந்தில் பாலாஜியை வச்சு. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜியை ப்ரொஜெக்ட் பண்ணி டிஎம்கேவும் அந்த இதை பிடிக்க பாக்குறாங்க கொங்கு மண்டலத்தை. எங்க மும்முனை போட்டி மாதிரி. பிஜேபி வெளியே வந்தோன்னு இந்த இவன்லாம் சொல்லிட்டான். அவன் என்னது அவன் பேர் என்ன, வார் ரூம்னு ஒருத்தன் தெரியும், 2G ஸ்பெக்ட்ரம். எங்க ஓட் பேங்க் வந்து இவ்வளவு பெருசா இருக்குன்றதே வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நீங்க இவ்வளவு நாள் நீங்க ஏன் ஓட் பேங்கை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தியாடா அப்படின்னு அவன் கேட்கறான். எங்க ஊருக்கே வந்தாப்புல அண்ணாமலை இந்த எலெக்ஷன் டைம்ல அவங்க சொன்னதே இந்த மாதிரி நான் சென்ட்ரல் மேல மோடி தான் வருவாரு, சென்ட்ரல் மினிஸ்டர் வாங்கிடலாம், நீங்களாம் சிந்தாம சிதறாம எங்களுக்கே போடுங்க அப்படின்னு சொல்லிதான் கேட்டு இருந்தாரு. நிறைய இஷ்டத்துக்கு 500-600 வாக்குறுதிகள் பக்கம் கொடுத்துட்டு இருந்தாப்புல. இல்ல கன்ஃபார்ம் வந்து மினிஸ்டர் ஆக்கி விட்டுருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பிடிக்கிறதுக்காக இன்னும் 2-3 சீட் எக்ஸ்ட்ரா பிடிக்கிறதுக்காக சப்போஸ் ஜெயிச்சிருந்தா அண்ணாமலைக்கு கொடுத்துருப்பாங்க மினிஸ்ட்ரி. ரைட். ஆனா இந்த தடவை இங்க நிறைய அவருக்கு ஓட்டு வந்தது வந்து ஏடிஎம்கே கொஞ்சம் லூஸ் பண்ணாங்க. இப்போ சேம் காஸ்ட் லீடர் அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் போடாம வேற ஒரு காஸ்ட் லீடர் போட்டு இங்க ஈமுகோலி நிக்க வச்சாலே ஜெயிக்க வச்சிருவாங்க. ஒரு மாதிரியான ஆளுங்க. எங்க யாரு பின்னாடி போறதுன்னே தெரியாது. மொத்தத்துக்கு இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா டிஎம்கே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாம் அவங்க நிறைய இது பண்ணாங்க. எப்படி தெரியுமா ஓட்டு போடுவாங்க? மீட்டிங் கூட்டிடுவாங்க. மீட்டிங் கூட்டிட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாமே வந்து யார் யாருக்கு என்னென்ன பண்றாங்க, யார் யார் எவ்வளவு காசு தராங்கன்னு பேசி முடிச்சுட்டு தான் வந்து
மொத்தமா ஓட்டு போடுவாங்க. இன்னொன்னு, இந்த டெக்ஸ்காரங்க இந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே பணம் தருவாங்க. அவங்க எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு அவங்க திருப்பி செஞ்சிருவாங்க. அதுதான் வந்து பல வருஷமா நடக்குது கொங்கு மண்டலம் பாலிடிக்ஸ். டேய் எல்லா அதான் ஊர்லயும் ஜஸ்ட் அதான்டா டேய். எல்லா அந்த பிசினஸ் மேனு எல்லாமே இல்ல இல்ல பார்ட்டிக்கு இப்ப நீங்க என்ன சாவடி பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா சோபிகா பார்ட்டிக்கும் எல்லா இம்பெக்ஸ்னு ஒன்று ஊர்லயும் இருக்கு. ம், இப்ப வந்து டாப் 100 பணக்கார லிஸ்ட பாத்தீங்கன்னா சோபிகா இம்பெக்ஸ் வந்து இந்தியால வருவாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 2 கட்சிக்குமே அவர் வந்து பணம் ஈக்குவலா கொடுத்து யார் வந்தாலும் அவர் வந்து வியாபாரம் பார்த்து இப்ப வந்து செமையா காசு வச்சிருக்காரு. 40,000 கோடி என்னமோ சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. $5 பில்லியன் USD பார்த்தோம்னா. அது நடக்கிறது தான். வியாபாரிகள் சங்கம் இருக்கும்ல தமிழ்நாடு முழுக்க, அவங்கள அப்புறம் மீனவர் சங்கம், அப்புறம் வந்துட்டு நெசவாளர் சங்கம்னு என்ன சங்கம் இருக்கோ எல்லா சங்கத்தையும் கூப்பிட்டு பேசி அவங்கள வந்துட்டு ஒருதலையா முடிவெடுக்க சொல்லுவாங்க. யாருக்கு ஓட் அந்த பண்ணணும் காசு தராங்க மக்களுக்கு, இவங்க வந்து காசு போடுறது இல்ல. இவங்க கிட்ட இப்படி வாங்கி இவங்க வந்து பிரிச்சு செஞ்சிருவாங்க. இந்த ஏரியாவுக்கு இப்படி போயிட்டு அதுதான் வந்து மக்களுக்கு வர பணமே. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா கூட வானதி அவங்க விஸ்வகர்மா ஒரு இஷ்யூவாட்ட ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருந்துச்சுல, விஸ்வகர்மா சமுதாயத்தை தவறா பேசிட்டாங்க அவங்க டைரக்டா கூப்பிட்டு இது இல்ல பண்றாங்க. இந்த அது மாதிரி ஏன் தான் இப்போ ஒன்றும் அப்ரோச் இல்லை. பண்றாங்க. இப்போ அன்னபூர்ணா பண்ணு விஷயத்துல வந்து நிர்மலா சீதாராமன் நேராவே ஏதோ அந்த அவரை மிரட்டினான்னு சொல்லிட்டு எதுக்கு பதறிக்கிட்டு அண்ணாமலை மன்னிப்பு கடிதம் எழுதும். அப்படி அது அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பயங்கரமா எதிரொலிக்கும். என்ன ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எப்படின்னா ஓப்பனா மிரட்டுறாங்கன்ற அந்த இது வந்து சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிச்சா கொஞ்ச நச்சம் சேர்த்து வச்சிருக்கிற மிச்சம் சொச்சமும் காணாம போயிடும். அதனாலதான் பதறிக்கிட்டு சாரி கேட்டது. அவர் பேர் என்னன்னு தெரியல, அன்னபூர்ணா அவரு. அந்த வீடியோ வேற எடுத்தாங்க பாருங்க, சரியான கூத்து. ஏன்டா முட்டா புரியலடா நீங்க இல்ல ப்ரோ, உங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ண சாரி கேட்க வச்சுட்டா சரி. கிறுக்கு மூதேவி வீடியோ எடுத்து ஏன்டா சோசியல் மீடியால போட்டீங்க? அதனால பிஜேபி கட்சியில இருக்கானுங்க, இல்லன்னா வேற கட்சியில இருந்திருப்பானுங்களே. அண்ணாமலை அங்க இருந்து போன பண்ணி உங்களை வச்சுதான்டா ஓட்டணும், நீங்க தான்டா டிரைவர். அவன் கேள்வி கேட்டது, அவர் கேள்வி கேட்டார் இல்லையா, அது வீடியோ வெளியே வந்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதே ஆளு கேள்வி கேட்ட ஆளு மன்னிப்பு கேட்ட வீடியோவும் வெளியே வரணும்னு இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சொல்றேன், அது அறிவில்லாதத்தனம்ன்றேன் நான். ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் நீ அப்படி மிரட்டவே கூடாது. அந்த ஆளுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் கண்டிப்பா சங்கத்துல. ஒருத்தரை கூப்பிட்டு அப்படின்னா கோயம்புத்தூர் சுழல்றதே அந்த பணத்தை வைக்கல, எக்கனாமி தான். அங்க இருக்க வந்துட்டு சிறு குறு தொழில்கள் பெருதொழில்னு இந்த எக்கனாமி தான். அப்ப இன்னைக்கு நம்மளுக்கு நடந்தது நாளைக்கு வேற ஒருத்தருக்கு நடக்கும்ன்ற ஒரு ஸ்பார்க் பொறி தட்டுச்சுன்னா காலி ஆயிருவீங்கல்ல. இது கூட அதெல்லாம் நிர்மலா சீதாராமனோட இது பிறவி குணம். குறை தீர்ப்பு கூட்டத்துல குறை சொல்லக்கூடாதுன்னு நடத்துனாங்கன்னா என்ன நியாயம்? சந்தோஷப்படுத்தணுமா இல்லையா? இப்ப ஒருத்தர் எகென்ஸ்ட் அப்படி ஒரு இதுல வந்து டைரக்டா பொழிச்சுன்னு காலிட்டு போற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. எல்லா பக்கம் தானே கேக்குறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் மீட்லயும் அதே மாதிரி தான் கேட்டாங்க. டாக்ஸஸ் வச்சு அந்த அம்மா அந்த பட்ஜெட் பாஸ் பண்ணும்போதே யாராவது இந்த அம்மா இல்லடா, அது காமன் பீப்புள் கிட்ட என்ன இவங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்றாங்க, இங்க ஜெயிச்சா இவங்க என்னென்ன அப்படின்னு ஒரு இதை எடுத்துட்டு போகாதா? அதுதான் சொல்றேன். அதனாலதான்டா அண்ணாமலை நான் அவனு சொல்லவா, அண்ணாமலைக்கு தெரியும் நீ தமிழ்நாட்டுல பண்ணணும்னா கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகணும். நீ அந்த ஹார்ட் கோர் பிஜேபி பாலிடிக்ஸ தமிழ்நாட்டுல பண்ணனா பீப்புள் வில் ரிஜெக்ட் யூ அவுட் ரைட். அது அதனாலதான் பியூர் சங்கீகளுக்கு வந்து அண்ணாமலை பிடிக்காது. ஆமா, கரெக்ட். ஹச் ராஜா, KT ராகவன், தமிழிசைக்கெல்லாம் நீங்க சொல்ற கரெக்ட். ரொம்ப பியூரான சங்கிகளுக்குலாம் அண்ணாமலை பிடிக்கும். அண்ணாமலை சங்கி தான், ஆனா அந்த ஹார்ட் கோர் சங்கீசம் தமிழ்நாட்டுல எடுபடாது. இப்போ நீ அதனாலதான் வேற ரூட் டிவைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம திரும்ப அவன் வந்து ஓரளவு புரிஞ்சிருக்கான் இங்க எப்படிலாம் மாத்தி பண்ணணும்ன்றத பண்ணிருக்கான். ஒண்ணு இல்ல, அண்ணாமலை வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்காக கொஞ்சம் காம்ப்ரமைசஸ் லைக் அந்த மாதிரி வர, அதுக்கு தான் அது கொஞ்சம் டைல்யூட்டட் வெர்ஷன் ஆஃப் சங்கித்துவ. ஜெயிச்சிட்டா அவர் வந்து ஃபர்தரா அவருடைய சங்கி வேலையை தான் பார்க்க போறாரு. அதுக்கு தான் டவுன் சவுத்ல ஃபுல்லா அந்த திருமாரஞ்சி இல்ல, அவர் ஃபோர்ஸ்டா தானே போயிட்டு பிஜேபி நினைஞ்சாரு. அவருக்கு அந்த இஷ்யூனால அவர் வந்து பிஜேபி பிடிச்செல்லாம் சேரலையே. புரியலையா? அந்த கர்நாடகா ரஜினியோட சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலையே ரவீந்திரன் துரைசாமியே பிஜேபி ஃபீல் பண்ற யாருமே டைரக்டா பிஜேபில இருந்தாங்க. RSS அண்ணாமலை வந்து RSS இது
நிர்வாகி இல்ல, ஆர்எஸ்எஸ்ல ஒரு இண்டிவிஜுவல் நினைக்கிறேன். பேக்ரவுண்ட். காக்கி டவுசர் அவன் தான் போட்டு வந்து அந்த வெள்ளை பெங்களூர்ல சட்டை ஒருத்தர் போட்டு இருக்கானே, நடப்பாங்கல்ல, அந்த குரூப். பிஎல் சந்தோஷ், அவரோட ஆள்னு சொல்லுவாங்க. அண்ணாமலாம் பயங்கர திமிரு பிடிச்ச ஆளுங்க. வந்தானாக்கா அவன் இஷ்டத்துக்கு என்ன நடக்கும், என்ன அவன் என்ன நினைக்கிறானோ அதான் நடக்கும் தமிழ்நாட்டுல. அப்படிதான் பண்ணுவான். மீடியாவே பார்த்து பல்லுப்படாம ஆர்எஸ்எஸ் உடைய கோலை இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் இல்ல அவங்களுடைய. அண்ணாமலை வருவான்ட்டு பேசுவீங்க பாத்தீங்க, நீங்க எப்படி பேசுவீங்க சீப்பா வரல ப்ரோ, கொஞ்சம் அதான் கூட எனக்கும் புரியல. அண்ணாமலை இல்ல. அந்த ரேஞ்சுக்கு பேசிட்டு அண்ணாமலை இருக்கீங்க. சிஎம் ஆயிடுவான்னு பேசுறீங்க. அப்படியே இந்த பேச்சுக்கு சொன்ன ஒரு பேச்சுக்கு ஒரு இல்ல எம்எல்ஏ சொன்னா பேச்சுக்குள்ள ஒரு பரவாயில்ல. நியாயம் வேணாமா? இல்ல பேச்சுக்கு ஒரு அண்ணாமலை எம்எல்ஏனா பரவாயில்ல. வந்துருந்து ஓட்டு போட்டீங்க பாத்தியா டிஎம்கேக்கு? இந்த கொஸ்டின் நீங்களே கேட்டுங்க. ப்ரோ இதுதான் சுரேந்தர் ப்ரோ, லாஸ்ட் ட்ரை 26 தான் லாஸ்ட். அதுக்கடுத்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டை வாங்கிட்டு டெல்லி ஓடிடுவான், அவ்வளவுதான். அவன் தான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலாம் வாய்ப்பு இல்லை. அவன்லாம் இந்த வாட்டி அடிச்சாதான் இப்ப நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் அவங்க எல்லாம் வந்து எலெக்ஷன்லயே நிக்கல இல்ல, அவங்களுக்கு மினிஸ்ட்ரி பதவி வந்து அவங்களே பாத்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு போயிருவாரு. நான் ஒரே ஒரு சாதாரண எனக்கு இந்த இதுக்கு ஆன்சர் தெரியல, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இன்கேஸ் இவர் மறுபடியும் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண முடியுமா இல்ல எப்படி? இல்ல முடியாது, முடியாதுல்ல. ரெசிக்னேஷன் பண்ணிட்டாங்களா, அவ்வளவுதான் முடிஞ்சு. ரிசைன் பண்ணிட்டான் ப்ரோ, ரிசைன் பண்ணிட்டு எப்படி திருப்பி அதே இருக்கும். ஆமா ஆமா, அப்படியே ஜாயின் பண்ணா அவ்வளவு ஜாயின் பண்ணுவாங்க. நல்லாவே சம்பாதிச்சிட்டு இருக்காருல்ல. தோட்டம் தரவலா இருக்கு, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, விவசாயம் பார்த்து பொழைச்சுப்போம். அதெல்லாம் 160 ஏக்கர் வச்சிருக்காப்ல. இப்ப இவனுக்குன்னு ஒரு இம்பாக்ட் இருக்கு ஓகேவா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல. எனக்கு தெரிஞ்சு சீமான் பண்றதை விட அதிகமா பண்ணிட்டான் அவன் வந்ததுல இருந்து. அவன் இனிமேல் மினிஸ்டர் போய் உட்காரதுலாம் வேஸ்ட். ஏடிஎம்கே கூட சேர்ந்தானா அவனுக்கு ஏதாவது ஃபியூச்சர் இருக்கும். சிஎம்கே பண்ணல, சீமான் பண்ணலதான் சொல்றேன் நானு. 15 இயர்ஸா இருக்கான்ல. இல்ல ப்ரோ, இவன் 26க்கு அப்புறம் இவன் தமிழ்நாடு பிஜேபில இருக்க மாட்டான் ப்ரோ. அவன் அதான் சொல்றான்டா, அங்க ரிசைன் பண்ணிட்டு ஏடிஎம்கேல வந்து உட்கார்ந்தா ஒரு எம்எல்ஏ ஆக முடியும். ப்ரோ அவனுக்கு தான் சென்ட்ரல்ல பவர் கொடுப்பாங்க இல்ல சுரேஷ் ப்ரோ, அவன் ஏன் உட்கார்ந்து ஏடிஎம்கே போணும்? சென்ட்ரல்ல போய் என்னடா பண்றது, வேஸ்ட். இல்ல விலகி போனா வச்சு செய்வானுங்க அங்க இருந்து பிஜேபி. உங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் கொடுத்தா, மினிஸ்டர் ஆஃப் இவனுக்கு என்ன கொடுப்பாங்க நீ நினைக்கிற? ஆளுநர் பதவி நாட்டுக்கொட்டா ஒண்ணு வாங்கி விட்டு ஆடு மேய்க்கிறோம். எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ண மாட்டாங்க. வீடியோ தொழில் கையில இருக்கு, அதை வச்சு ஏதாச்சும் பண்ணி பொழைச்சுக்குவாரு. இல்ல ஆர்எஸ்எஸ் வந்து என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து அந்த கட்சியை எப்படி இருந்தாலும் வளர்க்கறதுக்கு தான் பார்ப்பாங்க. அதனால அங்க அழைச்சிட்டு எல்லாம் போக மாட்டாங்க இங்க வச்சு. ஏன்னா அவனுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களோட சிஸ்டமே வேற, நம்ம மாதிரி எல்லாம் கிடையாது. தோத்துட்டா விட்டுட்டு போயிடுவாங்க. இல்ல ப்ரோ, இங்க இப்ப நார்மலா என்ன பேசிக்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து எவ்வளவு ஒரு எம்பி எலெக்ஷன் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் தான் பாப்பானுங்க. அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்குதான்னு பாப்பாங்க. கிடைக்கலையா சட்டு புட்டுன்னு மாத்தி அடுத்த ஆளை போடுவாங்க. இந்த லாங்கிட்டிவிட்டி அடுத்தால் யாரை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அப்பெல்லாம் தெரியாதுதான். இப்ப அண்ணாமலை வரப்போறான்னு யாருக்கா தெரியுமா? அந்த மாதிரி தான் திடீர் யாரா ஃபீல் பண்ணுவான் திடீர்னு. ஆனா விட மாட்டானுங்க. ஆர்எஸ்எஸ் வந்து அவங்களோட கோட்பாடே வந்து எங்கேயுமே விட மாட்டானுங்க அவனை வந்து. ஏன்னா எத்தனை வருஷம்னாலும் அதை நின்று பண்றதுக்கு தான் அவனுக்கு பார்ப்பானு. அதுதான் ஆர்எஸ்எஸ். நான் நார்த் இந்தியாவிலலாம் அதை பார்த்துருக்கேன். அது கொஞ்சம் கூட விட்டே கொடுக்க மாட்டானே. நீங்க எவ்வளவு வேணாலும் காரி துப்புங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, அவனோட இதுல வந்து கரெக்டா இருப்பானு. நம்ம மொத்தத்தையும் ஆக்குபை பண்ணணும், இதுதான் அவனோட கான்செப்ட். அதுல யாரெல்லாம் வராங்க போறாங்கன்றத பத்தி அவனுக்கு கவலையே பட மாட்டானுங்க. அகண்ட ஹிந்து ராஷ்டிரத்தை அமைச்சு அதில் ராமராஜ்யத்தை சட்டமாக்கணுங்கிறது ரொம்ப சிம்பிள். திருக்குறள் மாதிரி 2 வரியில அடக்கிடலாம். இதுதான் அவங்களுடைய லாங் அந்த மாதிரி இப்ப மோடி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. குதிரை மாதிரி எல்லாத்துக்கும் போய்கிட்டு இருக்கா. அப்படி கான்ஸ்டியூஷனை மொத்தமா மாத்தணும்டா. ஆண்ட ஹிந்து ராஷ்டிரத்தை அமைச்சு அதுல வந்து அவங்க நினைக்கிற சட்டத்திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது அவங்களுடைய ஃபைனல் அஜெண்டா. இந்த டென்யூர்ல அதுக்கான சில, ஏன்னா கொஞ்சம் இப்போ மைனாரிட்டியா இருக்காங்க, மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் இதுல வந்து நிறைய முயற்சிகள் எடுப்பாங்க. பட் அடுத்த வருஷம் கிடைக்காது அவங்களுக்கு. நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி இந்தியால வளர்ந்ததே வந்து ஒரு 50 வருஷமா வளர்ந்தது. இந்தியால பிஜேபி வளர்ந்தது ஒரு 50 வருஷமா வளர்ந்தது நீங்களே பாத்திருப்பீங்க. அது வரலாம் அவனுக்கு விடவே இல்லைல்ல. நான் வந்து தளபதி ஆர்மி
இல்லையா? ஓகே ஓகே, எனக்கு ஸ்பீக்கர்ல லிசனில் கட்டு, அதனாலதான் அப்போலேருந்து தளபதி நான் அரசு லிசனில் இருக்கு. அது பாத்தீங்கன்னா அவனுக்கு அப்படிதான். இப்ப என்ன 50 வருஷம் 60 வருஷம் கட்சியே வரானுங்க இருப்பாங்க. அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கானுங்கன்னு தான் அர்த்தம் அது. இப்ப ஏதோ ஒரு 50 வருஷம் நம்ம எல்லாம் வந்து கட்சியை ஜெயிக்காம இருக்கவே முடியாது. ஆனா அவனுக்கு இருந்தானுங்க. ஏன்னா அவங்களோட அஜெண்டா வந்து அதுதான். ஆளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கடைசியா பிடிக்கிறதா அவங்களோட மெயின் அஜெண்டாவே. அவனுங்கெல்லாம் ஒண்ணு எப்படியாவது ஏதோ ஒண்ணு பண்ணி ஜெயிக்கணும்னு நினைப்பானுங்க. இல்லையா ஜெயிக்கிறவங்க பிடிச்சி அவன் எங்க அழின்றுவானுங்க. இதுதான் அவனுங்க பாலிசி. இல்ல இப்ப இந்த ஆமா 2026ல ஆமா வந்து ஆமா ஆமா 2 கட்சி மிரட்டி பார்ப்பானுங்க கூட்டணி போடுறதுக்கு. நிறைய டீட்டெயில் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆல்ரெடி டிஎம்கேவே முருகன் மாநாடு நடத்த வச்சுட்டாங்கல்ல. இதுக்கு மேல அவங்க இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணி போற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்ப இந்த 2 பெரிய பார்ட்டியுமே வைக்கலன்னா அவனுங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலையில இருப்பானுங்க. இது ரெண்டுமே அவனுங்களுடைய டிஃபால்ட் ஓட்டை வாங்குற பார்ட்டி. ஸோ நம்ம போனா கண்டிப்பா பிடிக்க முடியாது. ஸோ எவனையாச்சும் ஒருத்தனை படிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு சைடும் அவனுங்க அச்சுன்னு சாவட்டும். அப்படிதான் நடக்கணும். ஆமா, அந்த வாய்ப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்குவானுங்க. பாமக பிஜேபியில இருந்து தான் வெளியே வர மாட்டாங்க. நீங்க ஒரு 15 வருஷத்துக்கு யாராச்சும் நினைச்சிருப்போமா நம்ம இந்த மாதிரி மக்களவை தேர்தலில் வந்து பிஜேபி இவ்வளவு ஓட்டு வாங்கும்னு தமிழ்நாட்டுல யாராச்சும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் யோசிச்சிருப்போமா? அன்னைக்கு வாங்கிட்டானுங்கல்ல, அதுதான் அவங்களோட வெற்றி. அதை யோசிச்சுதான் அவனுக்கு வருவானுங்களே. அதுதான் அந்த பர்சன்டேஜ் கிடைக்கூடாது. இப்போ ஒரு செட் ஆஃப் ஓட் வாங்குறாங்கன்னா நல்லா பேச தெரிஞ்ச ஆளுன்னா பேசி பேசி கேட்கலாம். அவங்க பேசுறது எப்படி இருக்குன்னா வந்து கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தன்னை ஒரு ட்ரோல் கண்டென்ட்டா மாறுற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ணிடுறான்னா டப்புன்னு அவனை அப்படியே க்ளோஸை போட்டு கிளப்பி அனுப்பிச்சுட்டானுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவனுக்கு இறக்கி விட்ட 3 பேருமே வந்து அந்த பார்ட்டி லீடரா வந்து பெரிய டம்மி பீஸுங்க, பெரிய கண்டென்ட் ட்ரோல் கண்டென்ட்டா தான் மாறி இருக்கானுங்க. அதுதான் எனக்கே வந்து ஆச்சரியம் என்னன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஓட்டு போறது இவ்வளவு ஆளுங்க இருக்காங்க. அண்ணாமலை ஓரளவு கொஞ்சம் டைல்யூட்டட் வெர்ஷன் ஆஃப் சங்கீசம் வந்துட்டு எடுத்துட்டு வந்தாரு. ரொம்ப ஓவரா வந்துட்டு அந்த மாதிரி இது பண்ணாம, அந்த நார்த் இந்தியாலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாம கொஞ்சம் அந்த மதவாதத்தெல்லாம் வந்து லைட்டா இது எனக்கு தெரியுது. இந்த ஊருடைய தட்பவெட்ப சூழல் தெரியுது. எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்காக அவர் நிறைய இது பண்ணாரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் பாஸ்ட்லயே நமக்கு உங்களை சுத்தமா பிடிக்காட்டி கூட நம்ம ஃபேக்சுவலா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அண்ணாமலை தான் ஓரளவு ரீசனபிளான டெவலப்மெண்ட்டை பிஜேபிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. நிறையவே அவன் தான் அந்த எக்ஸ்போஷர் கொடுத்தது அவன் தான். முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடு பிஜேபினா என்ன, கேக்க வெட்டி கையில உழப்பி திம்பாயின்னு தான் தெரியும் தமிழ்நாடு பிஜேபி. ஆமா 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 அதெல்லாம் வந்துட்டு பொன்னார் இருக்கும்போதோ லாஸ்டா போட்ட மாநாடுல கூட என்ன பண்ணான், ஃபுல்லா திருப்பூர்ல இருந்து வெளியூர்ல இருந்து பஸ் வச்சு ஆளை கூட்டு வந்து எப்படியாச்சும் எதையாச்சும் பண்ணி அவன் ஒரு புது ரூட்டை கண்டுபிடிச்சான். அவன் என்ன பண்ணான்னா கொங்கு சைட்ல ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு. டவுன் சவுத் என்ன பண்ணான்னு பார்த்தா அந்த ஒரு திருமாரஞ்சி கிருஷ்ணசாமி இவங்க கூட எல்லாம் கைகோர்த்து அது அவங்க கரெக்டா வந்து ஏடிஎம்கே வந்து அந்த முக்குளத்தோர் ஓட் பேங்கை வந்து கைவிட்டுச்சு. இவங்களை கைவிட்டாங்களா அவங்கள கைவிட்டாங்களான்னு தெரியல. அது ஒரு மாதிரி 2 பேரும் மியூச்சுவலா ஒரு வெறுப்பு அனுப்பிச்சு. அந்த வெறுப்பை பிஜேபி தான் கேஷின் பண்ணா. நீங்க வந்துட்டு சசிகலா தினகரன் எல்லாம் சேர்க்கல அப்படின்னோடனே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த இதை நாம உள்ள எடுத்துக்கிறோம். பிஜேபி சூப்பரா அதை கேஷின் பண்ண ட்ரை பண்ண. ஆனா அது ஓட்டா கன்வெர்ட் ஆச்சான்னு கேட்டா ஆகல. பட் ஆனா அதை கேஷின் பண்றதுக்கு அவன் நிறைய பேர்த்து கூட பேசி அவங்கள வந்து நல்லா மோடி எல்லாம் சந்திக்க வச்சு அவங்க அதான் அது நடக்கலன்றது ஒரு விஷயம். இல்ல ப்ரோ, தஞ்சாவூர் சைடெல்லாம் வந்து இந்த வைத்திலிங்கம் இருக்காப்புல, அவரு நல்லா ப்ரொமோட் பண்ணி கருப்பு முருகானந்தன் ஒருத்தர் தான் அந்த சைட்லாம் நின்னாப்புல. பிஜேபி போஸ்டர் நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை ஒரு 10 வருஷமா. இந்த 2 வருஷமா நான் அவனுக்கு போஸ்டர் எங்க பார்த்தாலும் பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஏடிஎம்கேல இருந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. உள்ள வர்றானுங்க, அதை எப்படி தடுக்கிறதுன்றா பெரிய விஷயம். உண்மைங்க. சென்னையிலேயே பாத்தீங்கன்னா நான் இதனால வரைக்கும் இந்த ஓஎம்ஆர் ரோட்ல அதிகமா பார்த்ததே கிடையாது. ரொம்ப ரேர்னு வச்சுக்கலாம். இந்த லாஸ்ட் ஒரு கொஞ்ச வருஷத்துல ரொம்பவே
கார்ல கொடி இருக்கு, கொடி ஏத்துறானுங்க. இதெல்லாம் பார்த்தா இவனுங்களே கூட்டின்னு வந்து ஏத்துறான்ற மாதிரி இருக்கு. அது இல்லாம வந்து இந்த ரிச்சி ஸ்ட்ரீட் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தாரிப்பேட்டை ஏரியாலாம் அந்த அந்த ஒரு ஒரு இது மாதிரி நடத்துறானுங்க. எப்படின்னா ஒரு குதிரை எல்லாம் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஆர்எஸ்எஸ் பண்ணுவாங்கல்லங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் ஆமா போலீஸ் ஆமா பாதுகாப்போட பண்றானுங்க. ஸோ அதை ட்ரை பண்றானுங்க. பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் அது என்ன பண்ணாலும் வெளியில இருந்து வந்து ஓட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். இன்சைட்ல இருக்கவங்களால ஈஸியா ஓட்டு வாங்கிட முடியாது. அது அவனுங்களுக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி உள்ள ஃபுல்லா சேட்டுங்களா இறக்கி வச்சு ஓட்டு வாங்கிடலாம்னு பார்த்தானுங்க. பட் அது நடக்க மயிலாப்பூர்லயே உடைக்க முடியல. இவனுங்க ட்ரை பண்ணாங்க. பட் கொங்குல வந்து அதை சரி அந்த சைடு நல்லா இருக்குன்ட்டு ட்ரை பண்றதுக்கு ஆளை கூப்பிட்டு வந்தானுங்க, பஸ் வச்சு கூப்பிட்டு வந்தானுங்க. இதை பண்ணி அதுக்குத்தானே இதை அவன் பேர் என்ன நம்ம அது கொங்குன்னா அந்த கோயம்புத்தூர் சைடு தான். அது அந்த பாம் பிளாஸ்ட்ல இருந்தே அவனுக்கு அந்த மத்திய ஏரியாவை பிக்கப் பண்ணிட்டானு. அது பிக்கப் பண்ணி அதை கொஞ்சம் அப்படியே கொண்டு போயிட்டானு. அதனால அந்த அவங்களுக்கு அந்த இது இருக்குது அங்க. கேண்டிடேட் வினோத் தானே. இல்ல ப்ரோ, கோயம்புத்தூர்ல கோட்டமேடு இருக்கு தெரியுங்களா? கோயம்புத்தூர் கோட்டமேடு அவன் இப்ப அண்ணாமலை போனா கூட அடிப்பானு. அதான் நம்ம மத்திய சென்னை கேண்டிடேட் வினோத் சொன்னான், நீங்க எல்லாம் அபார்ட்மெண்ட்ல இருந்து இறங்கி ஓட்டு போட மாட்டீங்க, இவங்க எல்லாம் வந்து ஈஸியா கீழே இருக்கனால ஓட்டு போட்டோம் அந்த மாதிரி ஏதோ சொல்லி அவன் மாட்டினாங்க. இல்ல சென்னையில பிஜேபி கொடுத்ததெல்லாம் அந்த ஓட்டுமே தான். இந்த படிச்ச அறிவாளிகளா இருப்பாங்க தெரியுமா அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா இவனுங்க. தன்னைத்தானே ஒரு பூர்த்தியாக உணர்ந்து கொண்ட அந்த மாதிரி ஓட்ஸ் தான் வந்திருக்கும் இருக்கு. நம்ம ஆளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எல்லா ரிலீஜனு எல்லா 10 வாட்டி வந்திருப்பான் ப்ரோ மோடி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்கு. இந்த எலெக்ஷனை ஒட்டி பல்லடத்துல அந்த மாநாடு ஒன்று போட்டாங்க பெருசா. மாநாடுன்றேன், ரோட் கேன்வாஸ், ரோட் ஷோ இங்கெல்லாம் முடிஞ்ச வரலும் ட்ரை பண்றதான். தமிழ்ல திருக்குறளை சொல்லி எல்லாம் முடிஞ்ச வரலும் பாக்குறது தான் எவ்வளவு ஆகும்னு. ஒன்னத்துக்கும் ஆகாது. அதனாலதான் இப்ப துடிக்கிறாங்க. ஏடிஎம்கே கூட திரும்ப சேரணும்னு நிறைய பிஜேபி கேடர்ஸ்க்கு நிறைய இது இருக்குதான். பட் ஆனா ஹை லெவல்ல அதுக்கான சான்சஸ் இல்லாத மாதிரி தான் தெரியுது இப்போதைக்கு. எடப்பாடியார் கூட மொபிலைசேஷனுக்கு அவனுக்கு ஏடிஎம்கே தான் தேவை. மொபிலைசேஷனுக்கு எல்லாம் அவனுக்கு அந்த ஏடிஎம்கே பின்னாடி போனாதான் முடியும். இல்லைன்னா அவனை பண்ண முடியாது. ஏன்னா அவனோட ஆர்கனைசேஷன் பெருசு ஏடிஎம்கே. ஸோ அவனுக்கு தேவை அவனுக்கு பின்னாடி போறதுக்கு. அவனுக்கு சைடு மோஸ்ட்லி எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டானுங்க. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோத்ததுக்கே வந்து ஏடிஎம்கே கூட இது இல்லை, அலையன்ஸ் இல்லாதனாலதான் தோத்துட்டாங்க, அதனாலதான் டிஎம்கே ஜெயிச்சுது அப்படின்னு சொல்லி அவனும் சைடு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதனால இந்த வாட்டி 90% வந்து அலையன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க ஏடிஎம்கேவோட. மிரட்டி தான் பண்ண முடியும் வேற. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் ஏடிஎம்கே அழிஞ்சு போயிடும் பிஜேபியோட வச்சா. பட் ஆனா மிரட்டி பண்ணுவானுங்க. பண்ணுவானுங்க தான் எனக்கும் தோணுது. ஏன்னா ஏடிஎம்கே வந்து டிவிகே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப டிவிகே இல்லைன்னதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அவங்க பிஜேபி கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீட்டிங் போட்டிருப்பாங்க போல. டிஎம்கேக்கு ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க பிஜேபி சரி அவன் கரெக்டா. ஏன்னா கூட்டணி வச்சா பாஜக எதிர்ப்பு வந்து போகும், கூட்டணி வைக்கலன்னா பவர் இல்லாம இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அவங்களோட இது கரெக்டா இருக்கு. அவங்க டிஎம்கே இப்போதைக்கு அவங்கள உடக்கணும். எப்படியா அந்த கூட்டணியை வந்துட்டு கொஞ்சம் டிஸ்மேண்டில் பண்ற பவர் இருக்கும். டிஎம்கேவே வந்து அந்த பிஜேபி இதான் எடுத்துட்டு போய் தான் அவனை வளர்த்து விட்டது. பிஜேபி மைலேஜ் இவனுக்கு மைலேஜ் வேணுங்கிறதுனால அவன் பிஜேபி வளர்த்து விட்டதே அவனுங்க தான். அவனை அண்ணாமலையே பேசி பேசி வளர்த்து விட்டானுங்க. அதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணுவானுங்க. ஆமா, பூதம் கிளம்புது பூதம் வருதுன்னு சொல்லி சோறு விட்டுறதுக்காக தான் இவனுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்லாத பூதத்தை இவனுக்கு தான் வளர்த்து விட்டாங்க. அண்ணாமலை வந்தாலும் மீடியால சீமான்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அவன் தான் இருப்பான். அவனோட ஸ்ட்ராட்டஜியே அதுதான். டிஎம்கேக்கும் அதுதான் தேவை. ஒன்னு அப்படின்னு மக்களை வந்து பாருங்க பிஜேபி உள்ள வருது பாருங்க அப்படின்னு இவனுங்க ஒரு இது பண்றானு, கன்சாலிடேட் பண்றானு ஓட்டெல்லாம். ஐடி அவங்களோட ஐடி கன்சல்டன்ட் கொடுத்த அஜெண்டாவே டிஎம்கேக்கு இருக்குல்ல. இல்ல அத எம்பி எலெக்ஷன்ல பண்றது கூட ஒரு நியாயம் இருக்கு. எதுக்குடா எம்எல்ஏ எலெக்ஷன்ல பண்றீங்க அநியாயம். ஆனா அதுதான் பெரிய இருக்கிறதே கூத்து. ஏண்டா அவனுக்கு இதுக்கு சம்பந்தம். அதுதான் ப்ரோ, மக்கள் வெறுப்புல இருக்காங்களா, அதை யூஸ் பண்ணிக்கிறானு அவனுக்கு டிஎம்கே. அதெல்லாம் ஒண்ணு இப்பெல்லாம் இல்ல ப்ரோ. அப்படி அவ்வளவு வெறுப்புல இருந்தா கூட 21 அவங்களோட கூட்டணி இருந்தே அவ்வளவு போட்டாங்களா அவங்களுக்கு. அதெல்லாம் மக்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எம்எல்ஏல யாரு வேணுமோ அப்படிதான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது.
இல்ல அது இப்ப இந்த 21க்கு வந்து அது ஒண்ணும், இது 26க்கு வந்து அது ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல சொல்றேன், அவங்க அது இருந்தாலும் அவங்க கூடயே இருந்தாலும் இங்க இருந்து ஏடிஎம்கே தான் அப்படின்னு அப்படிதானே போட்டாங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அது மேட்டர் கிடையாது அவங்களுக்கு. பாஜக எதிர்ப்பு 4 பிஜேபி சிம்பிள்ல 4 பேர் ஜெயிச்சிட்டாங்க. 26 21ல 4 5 தெரியல. 4 நைனாரு அந்த அம்மா எம்ஆர் காந்தி, அப்புறம் வந்து நைனாரு, வானதி சீனிவாசன், இன்னொன்னு வந்து அந்த ஈரோட்லயோ சக்கிமங்கலத்திலயோ எங்கேயுமோ. ஆமா அது 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க. 75 சீட். அது ஏடிஎம்கேவோட 10 வருஷம் ஆன்டிக்கு வந்துச்சு. டிஎம்கே ஒரு மயிர் கூட மிஞ்சாது டிஎம்கே. தனியாவே அவர் பெரிய ஆள். அவருக்கு நிறைய இருக்கு. அவரு லோக்கல்ல பெரிய ஆள். அவர் லோக்கல்ல வந்து பெரிய ஆளு. அழகு திருநாசு மாதிரி. அந்த 3 பார்ட்டினா அது ரொம்ப நார்மல்ரா. ஏன்னா அந்த 2 இடத்துலயுமே அவங்களுக்கு பேசிக்கா ஓட் பேங்க் இருக்கு. அங்க வந்து கம்பைன் ஆகி ஜெயிச்சிருக்காங்க. நீ எங்கேயுமே வந்து ரொம்ப அவங்க வெளியே வந்து ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்றது இல்ல. அத நீ ரொம்ப இதாவே எடுத்துக்கலாம்ல. சவுத்துல ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பா அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எந்த இது? யாரு? பிஜேபியா? பிஜேபி தான். கன்னியாகுமரி சைடு எல்லாம். கன்னியாகுமரி. ஆமா இங்க வந்து இங்க பாருங்க, அரசியல் இவ்வளவு வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தெரியும். தர்மபுரியில பாமகவோட கூட்டணி வைக்கிறாங்கன்னா ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கு பெரிய வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கு. ஓகேவா? அவங்கதான் அங்க டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த கூட்டணி எது இருந்தாலும் சரி, அந்த பாமக வந்து ஜெயிப்பாங்க. இவங்க ஏடிஎம்கேல இங்க கொங்கு சைடு வந்து இதுல ஜெயிச்சுதா, கோயம்புத்தூர்ல ஜெயிச்சது இந்த அம்மா. சவுத்துல அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு இது கன்னியாகுமரியில ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவ்வளவுதான். இவங்கன்னு சொல்லிட்டு இந்த தொகுதியில இவங்க ஸ்ட்ராங் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இவங்களுக்கு கூட்டணி வைக்காம ஏதாவது ஒண்ணு ஜெயிக்க சொல்லுங்க. கூட்டணி இல்லாம நிக்கவும் மாட்டாங்க அவங்க தமிழ்நாட்டுல. இன்னாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட்ல வந்து அவங்களோட கூட்டணி வச்சு அங்க நின்று அவங்க அதுல ஓட் பர்சன்டேஜ் தான் ப்ரோ அவங்க ரியல் ஓட் பர்சன்டேஜ். தனியா ரெண்டாங்களா 16ல அதான் ஓட் பர்சன்டேஜ். இதுல எம்எல்ஏல எத்தனை பர்சன்டேஜ்? 1 நினைக்கிறேன். 1 இருந்துச்சு. அவ்வளவுதான். அவ்வளவுதான் இருந்துச்சு. அது இப்ப இதுக்கு திருமாவளவனுக்கும் அதான் இருக்குது 1 2. ஆனா அந்த கூட்டணியில இருக்கும்போது அந்த கன்வர்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதான். நம்ம கூட்டணியோட சேர்ந்த மாதிரி தான் வரும் அவங்களுக்கு. இல்ல அதுல ஒரு இது இருக்கு. எப்படின்னா அவருக்கு 2 இருந்தா கூட ஒரு குறிப்பிட்ட ஏரியால அதோட இது வந்து 40% அந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல இருக்கு. அதனாலதான் அதோட அதுதான் அவரோட பவர். இப்போ எல்லாமே ஒண்ணா சேர்ந்துரும் கூட்டணி இருக்கும்போது. ஆமா. சரி, ஏன் வந்து இப்ப பிஜேபி பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கீழே இருந்து கேட்கறதுக்கு கருவறுப்பா இருக்கு. இல்ல ப்ரோ, நம்ம வர விடக்கூடாதுன்றதுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு நம்மளுக்குள்ள இது பண்ணிக்கலாம். அவனுக்கு வரவே கூடாதுங்கிறது தானே முக்கியமே. இது ப்ரோ, இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன் வந்துட்டு சீமான் போய் ரஜினியை மீட் பண்ணது, பிஜேபி பேக் இது பண்றது எல்லாம் எனக்கு என்னன்னா, ரீசெண்டா என்ன ரைடு நடந்துச்சு தெரியுமா? துரைமுருகன் வீட்டுல, இடுமாவனம் கார்த்தி வீட்டுல, அங்கெல்லாம் அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்துட்டு இப்போ போய்கிட்டு இருக்குதுன்னு நியூஸ் வருது. இப்போ ஒரு கேஸ் போட்டிருக்காங்கல்ல ப்ரோ, சாட்டை துரைமுருகன் மேலயும் சீமான் மேல இப்போ ஒரு கேஸ். இப்போ போய்கிட்டு இருக்குது. அதுல வந்துட்டு ஃபாரின்ல இருந்து ஃபண்ட்ஸ், எல்டிடி சம்பந்தமா நிறைய ஏதோ ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குன்ற மாதிரி தான் அப்போ ரைடு பண்ணானுங்க. வீட்டுல இருந்து சில புக்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. கன் எப்படி மேக் பண்றது அப்படிங்கிறது, வந்து பிரபாகரன் சம்பந்தப்பட்டமான சில இதெல்லாம் வந்து இவங்க வீட்டுல எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு என்ஐஏல ஒரு கேஸ் போயிட்டு, அதுக்குதான் ரொம்ப நாளா கத்திட்டு இருந்தேன், என்ன மட்டும் உங்களை ஏன் கைது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. இவனுங்க அதுக்கெல்லாம் ஒர்த் இல்லையா ப்ரோ? துப்பாக்கி செய்யற அளவுக்கு எல்லாம் ஒர்த் இல்லையா ப்ரோ? காமெடி பீஸ் ஆச்சு. இது பண்ணிருக்காங்க நிறைய. விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க, ஒரு பரதேசி. அவனோட வீட்டுல இருந்து நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, அமௌண்ட் வந்தது. அதான் அது ரீசெண்டா வந்து அந்த கேஸ வந்து இன்வெஸ்டிகேஷன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் இருந்துச்சு. அதனால கூட இவங்க வந்துட்டு அதுல ஏதாவது இருக்கலாம். அந்த இதுல கூட இவங்க போய் பயப்படுவா, எப்படி அதுக்கு பயப்படாம
பட் போனா கட்சி காலி ஆயிடுன்னு தான் அவனுக்கு தெரியுமே. அது இப்போ கட்சி போயிடுமே, அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல பிஜேபி கூட போய் சேர்ந்தா யாரு இப்ப ஆம மட்டும் பந்த வீடு வழங்காத மாதிரிதான். நான் தான் அனுப்பி விட்டுட்டு இப்ப மட்டும் இதுல ஆமா ஒரே யாரு நிமிஷங்க. என்டிகேவை பொறுத்த வரைக்கும் 26 வந்து வாழ்வாசால் மாதிரிதாங்க. அந்த தேர்தல்லையும் சீமானால ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியலன்னா கண்டிப்பா யாருமே, ஏன்னா சீமானை பொறுத்த வரைக்கும் இப்போ 60 வயசு ஆயிடும் 26ல. அதுக்கப்புறம் நீ 31ல வந்துட்டு 66 வயசுலதான் நீ வந்துட்டு ஒரு எம்எல்ஏ கூட 60 வயசுல எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியலன்னா அப்ப வந்துட்டு அவங்க இருக்கிற வந்துட்டு பொறுப்பாளர்களே, ஏன்னா அதுக்கடுத்த தலைவர்களே அவன் வளர்த்து விடல. ப்ரோ அவன் ஜெயிக்கிறதுக்கே முதல் நிக்கல ப்ரோ, ஜெயிக்கணுங்கிறதே அவன் இன்டென்ஷன் முதல்ல கிடையாது. சும்மா அவர் ஜெயிக்கிறதுக்காக இந்த எலெக்ஷன் 2 நாள் பண்ணிட்டு இருக்காரு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவர் பிசினஸ்ல காசு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு காசு வந்தா போதும். என்னங்க நீங்க கொடுக்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியாதுல்ல, நிதி கொடுக்குறவன் இல்ல கட்சியில வந்துட்டு பொறுப்பாளராகவோ தொண்டனாவோ நிர்வாகியா இருக்கவன் வந்துட்டு ஜெயிக்கிறதுன்னு தான் பார்ப்பான். எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல வந்துட்டு அதை மட்டும் தான் பார்ப்பான். சரியா? நீங்க வந்துட்டு 60 வயசுலயும் வந்துட்டு உங்களால ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியலன்னா அப்ப அவன் ஆட்டோமேட்டிக்கா இன்னும் சுத்தமா காலி பண்ணிடுவானுங்க. அதனால செலவு பண்ண முடியாதுங்க, அவ்வளவு நாள்லாம் செலவு பண்ண முடியாது ஒருத்தனால. எவ்வளவுங்க செலவு பண்ணுவானுங்க? ஆமா ஆமா. அஜெண்டா வந்து அதனால 20 எதிர்க்கணும். எம்எல்ஏ பதவிக்கு போகணும்னா அஜெண்டா கிடையாது. ஒரு எம்எல்ஏ இன்னொரு கட்சியில வந்துட்டு ஏடிஎம்கே கூடயோ பிஜேபி கூடயோ யாரு கூடனாலும் வந்துட்டு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது. தனியார் என்னன்னா இதேதான் 3% ஒரு எம்எல்ஏ கூட இருக்காது. கத்திக்கிட்டே தான் கிடக்க போறான். என்ன ஆட்டம் ஆடுறாருன்னு பாக்கலாம். 2026ல என்னோட ஆட்டமே வேறன்னு சொல்லியிருக்காருல்ல, என்ன ஆட்டம் ஆடுவாருன்னு பாக்கலாம். இல்ல அவன் இதனாலதான் தளபதி மேல இவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த வாய்ப்பை விட்டுட்டோம்னா ஒரு 12-13% இல்ல 15% வர வரலாம் எதிர்பார்த்திருப்பான். அது தளபதி வந்தோன்னா போயிடுச்சேன்றதுனால ஒரு மாதிரி ரொம்ப இதா போயிட்டான், எக்ஸ்ட்ரீம் போயிட்டான். திருமாவளவனும் இப்ப இந்த அளவுக்கு குழம்பிட்டா. திருமாவளவன் வந்து ஒரு குழப்பமே ஆக மாட்டாரு. ஆனா திருமாவளவனே ஒரு குழப்பம் ஆயிட்டாரு அப்படின்னா யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. கிட்டத்தட்ட 3 அறிக்கை கொடுத்திருக்காரு, 4வது அறிக்கை கொடுத்துட்டாரு. ஏன் இப்படி குழம்பி உட்கார்ந்துட்டு இருக்காரு? எங்க மேடைக்கு போனாலும் சாட்டை துரைமுருகன் எங்க பார்த்தாலும் விஜய் பத்தி பேசுறான். இவன் இரும்பாவள கார்த்தி எங்க போனாலும் விஜய் பத்தி, திருமாவளவன் எங்க போனாலும் விஜய் பத்தி, தனியரசு எங்க போனாலும் விஜய் பத்தி பேசுறாங்க. யாரு போனாலும் ஒருத்தர் என்னன்னா ரோட்ல போறோம் தம்பி உங்களோட செல்ஃபி எடுக்கிறத பெரிய விஷயமா பாக்குறேன், விஜய் எடுக்கவும் உன்ன எடுக்கிறத பெரிய விஷயமா பாக்குறேங்கிறான். யாரு பார்த்தாலும் விஜய். இல்ல அதுக்கு திருமாக்கு வந்து காரணம் வந்து ஆதவ அர்ஜுன் வந்து நீங்க அனலிஸ்ட், அவரு பிகேட் தானே வேலை பார்த்தாப்ல, அவரு சொல்லிருப்பாப்ல இதுதான் சிச்சுவேஷன் சொல்லிருப்பாப்ல. முந்தா நேற்று ஒரு ஃபங்க்ஷன்ல கூட பேசியிருந்தாரு. ஒரே தான் ஆழ்ந்துட்டு இருக்கேன், எங்கிட்ட அதிகாரத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அவரு இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் வீட்டுல ரைடு விட்டுட்டு இருக்காங்க. அவருதான் ஏன்னா அவருதான் வந்து திருமாவை வந்து தளபதிட்ட அழைச்சிட்டு வர ஒரு லிங்கா இருப்பாரு. சோ அவரையும் வந்து இது பண்றானுங்க அவனுங்க வந்து அவரு அழைச்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவர் தளபதிக்கும் திருமாக்கும் லிங்க் வந்து அவர் தான் பண்ண முடியும். ஸோ ஆனா அதை அவரை வந்து ஆஃப் பண்றதுக்கோ இல்ல மிரட்டுறதுக்கோ அந்த மாதிரி பண்ணுவானுங்க அவனுங்க. இல்ல இப்போ ஆதவர்ஜுனா அங்க இருந்து விலகுனாலுமே இங்க சப்போஸ் டிவிகேல வந்து ஜாயின் பண்ணாலுமே ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அது பேர் கிடைக்கும், பட் திரும்ப விட மாட்டாரு. இப்ப ஆதவர்ஜுனை பத்தி நான் என்னன்னா அவர்கிட்ட மணி பவர் இருக்கு. திரும்ப வந்து டிஎம்கேட்ட காசு வாங்கி தான் எலெக்ஷன் நிக்கணும். ஆனா ஆதவர்ஜுன் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவங்க 30 தொகுதி வரலுமே வந்து அவன் ஆதவர்ஜுன் வந்து ஒரு 50 தொகுதி செலவு பண்ற அளவுக்கு பார்ட்டி அவரு. ஸோ அவங்க வந்து டிமாண்ட் வந்து முன்ன வந்து காசு கொடுக்க முடியாது, காசு கிடையாது அவங்கள்ட்ட. ஸோ 2 சீட்டு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட டிஎம்கே எவ்வளவு கொடுக்குதோ அதை வாங்கிட்டு போடுவாங்க. இப்ப அப்படி இருக்காதுல்ல, ஏன்னா ஆதவர்ஜுன் இறங்கி எவ்வளவு வேணாலும் செய்யறதுக்கு அவர் ரெடியா இருவாப்ல. ஸோ அது ஒரு டிஎம்கேக்கு வந்து அது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு டார்ச்சர். அதனாலதான் அவர் சொல்ற கருத்துக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காம எல்லாம் மௌனமா தான் இருக்காங்க. இவ்வளவு பெரிய கட்சி தலைவர், அதனாலதான் இந்த இவனுங்களெல்லாம் திருப்பி விட்டு அந்த சாலூன் நவாஸ் இவனுங்களெல்லாம் திருமாக்கு ஆப்போசிட்டாவே திருப்பி விடுறானுங்க. திருமாவும் இப்ப கொள்கை தலைவர் பெருசா தெரியல, கூட்டணி தலைவர் பெருசா தெரியறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அதுதாங்க முக்கியம். அவரு நீட் சீட்ஸ் அவ்வளவுதான். அதுக்காக எதுனாலும் சமரசம் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அதுக்காக வந்து நான் வந்து விசிகே இல்ல, நான் ஒரு டிஎம்கேவோட கைக்கூலி அப்படிங்கிற அளவுக்கு கூட அவங்க இறங்கி எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க
ஆமா ஆமா அவர் வந்து ரெண்டு அவங்க எம்எல்ஏ ஒரு சீட்டு 4 ஷீல்டா எம்எல்ஏ சீட்டு ஒரு கிடைச்சா ஒரு போதுன்னு ஷீல்டா விடுறாரு. டிஎம்கேக்கு வந்து எதுவுமே அடிபடாத மாதிரி நாங்க வந்து முன்னாடி நின்று ஒரு ஷீல்டா நாங்க ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கட்சி தான் அவங்க. ஓகேங்களா? பிசிகால சங்க தமிழன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு தெரியுங்களா? இளைஞரணி தலைவரோ சம்திங் ஏதோ சங்க தமிழன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரோட ஆமா ஆமா இன்டர்வியூ சங்கத்தமிழ். அவரோட இன்டர்வியூ எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவரு டிஎம்கே எகன்ஸ்டா பேசிட்டு இருப்பாரு. கனிமொழியை கூப்பிட்டு நான் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்திருக்கலாம்ல, அந்த அம்மா தானே சொன்னுச்சு, அதான் சொல்லியிருப்பாரு. இப்ப இடையில கூட விஜய் பத்தி நிறைய சொல்லிட்டு தான் இருந்தாரு. ஏன் நீங்க ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நானே ரிலீஸ் பண்ணது, நாங்க விஜய் கூப்பிட்டு புத்தகத்தை கொடுக்குறோம், என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஆனா கட்சிக்குள்ளே முரண்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே இந்த உள்கட்சி பூசல் ஆமாமா போல இருக்கு. சங்கத்தமிழனும் ஆதவர்ஜனும் ஒரு டீம் மாதிரி, மிச்சம் அந்த 4 பசங்களும் ஒரு டீம் மாதிரி, அது மாதிரி இருக்குதான் இப்ப திரும்ப வந்து டயலமால இருக்காப்ல. தனியரசு திருமாவளெல்லாம் ஒண்ணுன்னு நினைக்கிறேன். அவன் அந்த எட்டனதர் அவ்வளவுதான். எட்டனதர் இன்னொரு ஜாதி கட்சி தான், அவ்வளவுதான். அதுக்காகதான் அவங்க யூஸ் பண்றாங்க. தனியரசை எதுக்காங்க? தனியரசு எந்த கட்சி வந்து அவங்கள இது பண்ணிக்கிறாங்க இல்ல, நிறைய கட்சி இருக்குல்ல அது மாதிரி ஜாதி கட்சி, அதான் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க ஓட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்கு, அது மாதிரிதான் இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். பாமகவும் பிஜேபி ஒண்ணுதான். அவங்க மதத்தை வச்சு அரசியல் பண்றானுங்க, இவனுங்க ஜாதி வச்சு அரசியல் பண்றானுங்க, அவ்வளவுதான். சிம்பிள். பாமக மட்டும் கட்சி, பாமக பிஜேபி எல்லாமே ஒரே கோட்பாடு தான் அவங்களுக்கு. கட்சிதான் கட்சின்னு நினைக்கலைங்க, அத அவங்க கட்சியே இல்லைங்க அது. அவங்களுக்கு தேவை யாராவது அவங்களுக்கு ஒரு லெவல் மேல போயிட்டோம் அப்படின்னா அவங்களை அடிச்சு மட்டம் தட்டி கீழே உட்கார வைக்கணும் அப்படிங்க நினைச்சிட்டு இருக்கானு. அது இங்க நடக்காது. இவனுக்கு என்னமோ பண்ணி இவன் வந்து சங்கியா இருக்கட்டும், இல்ல சக தோழனா இருக்கட்டும், நாளைக்கு போய் ரஜினி, நாளைக்கு போய் இவன் மோடியே மீட் பண்ணிட்டு வரட்டும் நினைச்சலாம் நடந்துருமா? அது இவன் இப்ப இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டானா அவன் வயசுக்கு அப்புறம் அது கத்த முடியாது. மீட்டிங் எங்க போட முடியும்? அவனால மீட்டிங் எல்லாம் பேச முடியாது. அதுக்கப்புறம் அதை கொண்டு போறது ஒருத்தனுமே இல்லையே. சாட்டையெல்லாம் கட்சி தலைவரானா என்ன ஆகும் தமிழ் மக்கள்? இருப்பாங்க போல இருக்குல்ல. இப்போ மீட்டிங் நடந்தப்ப கன்னியாகுமரியில ஏதோ பள்ளிவாசலுக்கு முன்னாடி மேடை போட்டிருந்து அவங்க எடுக்க சொல்லி அங்க ஏதோ வாக்குவாதத்துல அடிதடி ஆயிருக்கும் போல இருக்கு. அவனுக்கு போராடலாம் செல்படிதான் வாங்கிட்டு இருக்கான். அதனால இன்னும் கொஞ்ச நாள் பேச விட்டா அவனும் ரவீந்திர 2 பேர் சேர்ந்து கட்சியை காலி பண்றவானுங்க. நம்ம ஒன்னும் பெருசா எஃபர்ட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சில பேர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இப்ப என்னோட நண்பர் வந்து ஒருத்தர் துபாயில இருந்தாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜெனிஃபர்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பீங்க. கன்னியாகுமரியில ஒரு கேண்டிடேட் அமைச்சிருக்காங்க. என்னோட நண்பர் தான் அவரு ஹஸ்பண்ட். அவங்க வேலையெல்லாம் அவங்க மொத்தம் 2 பேருக்குமே 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா சம்பளம். அதை விட்டுட்டு வந்து வீட்டுல கன்னியாகுமரியில இருக்கிறாங்க. அவங்க ஆனா நாம் தமிழருக்கு வேலை செய்யறாங்க, படிச்சவங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே புரியல, இவனுக்கு எப்படி மாறுறாங்க அப்படின்னு. இல்ல ப்ரோ, அவங்க வந்து இந்த கொள்கை அப்படிங்கிற தமிழ் தேசியம், நம்ம தமிழரா இருந்துட்டோம், தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அவங்க வேலை பார்க்குற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்காக அவங்க வந்து சரி இவர் ஒரு தமிழ் கத்திட்டு இருக்கானே பாவம் அப்படிங்கிறதுக்காக அவங்க காளியம்மாள் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாங்கல்ல, நான் ஈழத்துல நடந்ததை விட நம்ம தமிழ்நாட்டுல நிறைய நடந்துட்டு இருக்கு, எல்லாரும் ஈழம் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சா இங்க தமிழ்நாடே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரிதான் எல்லாரும் நாம் தமிழர் கட்சியில இருக்க பாதி, ஏன் என்னோட பிரதர் கூட வந்து நாம் தமிழர் கட்சியில தான் பேசிட்டு இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் அவருக்கு எனக்கு மேக்சிமம் சண்டை வர்றதே நாம் தமிழர் கட்சியில அந்த இதாக தான் இருக்கும். அதனால அவங்க என்ன அப்படின்னா சீமான் அப்படிங்கிற ஒரு காரணம் கிடையாது, தமிழ் அப்படிங்கிற ஒரு காரணம், தமிழ் தேசியம் ஈழத்துல பிரபாகரன் அதுக்கு அவன் வேலை செய்யலைங்கிறது தெரிஞ்சுமே இருக்கிறாங்க. அது அவனோட மோட்டோவே இல்ல, அவனோட அஜெண்டா அது இல்லைன்னு தெரிஞ்சுமே அவன் கூட அது என்ன அப்படின்னா அவரு நம்ம வேலையை பார்த்துட்டு நினைக்கிறேன். நம்ம எதுக்காக வந்தோமோ, இப்ப காளியம்மாள் கூட இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் காளியம்மாள் வந்து இன்னும் வந்து அந்த கட்சி விட்டு வெளியே வராம வந்து நான் அதே கட்சியில தான் இன்னும் இருந்துட்டு, ஒரு போன வாரத்துல கூட அரசியல் வேட்டை ஆரம்பித்தார் காளியம்மாள் சொல்லிட்டு நான் தாய் தமிழ் சேனல்ல போட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதுதான் அவங்க என்ன வேலைக்கா வந்தாலும் அதை கரெக்டா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் மட்டும்தான் வந்து எந்த வேலைக்கா இவனுக்கு அஜெண்டா வந்து என்ன அப்படின்னா காங்கிரஸையும் திமுகவும் எதிர்க்கணும் அப்படிங்கிறது அஜெண்டா. அவனுக்கு காங்கிரஸையும் திமுகவும் எதிர்க்கணும். வரும்போது காங்கிரஸ் எதிர்த்துதான் வந்தா அதை மாத்த முடியாதுங்கிறதுனால அதை அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்குவான். இப்போ திமுக எதிர்த்தா நம்மளுக்கு ஓட்டு விழுங்கிறத அதை ஃபாலோ பண்ணிக்கிறான். காவி கட்டின காங்கிரஸ் கதர் போட்ட பிஜேபின்னு சொல்லி சொல்றான். ஏன் காவி மட்டும்தான், காங்கிரஸ் மட்டும்தான் காவி கட்டிட்டு இருக்கானுங்களா?
அமரன் படத்துக்கு முட்டு கொடுக்கும் போது தெரியும் அவன் வந்து ஆல்ரெடி அமரன் அவன் படத்துக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா சங்கியோட எல்லா இதுக்குமே அவன் முட்டு கொடுத்துட்டு தாங்க இருக்கிறான் அவன் இதுக்கு. நேற்று போய் பேசணும் தான் எனக்கு இல்ல ஒரு புரியல. நிமிஷம், இல்ல சாரி இன்டரப்ட் பண்றது, சாரி. இல்ல அமரன் படத்துக்கு முட்டு கொடுத்து அப்படின்னா புரியல. அமரன்ல ஏதாவது தப்பா ஏதாவது சொல்லிருக்காங்க? நான் படம் பார்க்கல, கேக்குறேன். ஏன் நீங்க அமரன் படத்தை வந்து ஒரு சைடா ப்ரொஜெக்ட் பண்றீங்களா? இல்ல அப்படி இல்ல சுரேந்தர் ப்ரோ. என்ன பிரச்சனைனா அந்த படத்துல ஏதோ ஒரு கேரக்டர் காமிப்பாங்க, இவன் ஸ்கேன்ல பிரச்சனை, அவனை கூப்பிட்டு வந்து காஷ்மீர்ல இவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி அந்த கேரக்டர் அதுல அது அவங்க அதாவது ஆப்போசிட்டா பேசிட்டு இருப்பான். அதாவது இவங்களுக்கு இவ்வளவு அநீதி நடக்குது காஷ்மீர் மக்களுக்குன்னு சொல்லி அங்க ஒரு அந்த படத்துல ஒரு கேரக்டர் வரும், அவனை கூப்பிட்டு வந்து இங்க ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிருப்பான். இப்ப அவனுக்கு அதே இது அந்த படத்துல அவனுக்கு அதுக்கு ஆதரவு பேசுறான், அவன் ஸ்டாண்ட்ல தான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை இங்க. அதுதான் அது யாரும் காஷ்மீர்ல இருந்து ஒரு கூட்டு வந்து அவன் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் இவனும் சீமானும் கலந்துருப்பான். அதனால சீமான் மேல கூட கேஸ் போட்டிருந்து உள்ள இருந்தான்னு நினைக்கிறேன். சுரேந்திரபுரம் இந்த ஹோல் இந்த 2 பேரும் பார்த்தாங்கல்ல, அதுல எனக்கு ஒரே ஒரு டேக்அவே என்னன்னா, இதே 2017 21 வரைக்கும் அந்த ரஜினி வர்றன்னு சொல்ற வரைக்கும் எனக்கு அடிச்சானுங்களே, அந்த டைம்ல அண்ணா கூப்பிட்டு சீமானோட போட்டோ எடுத்து அதோட அது மெசேஜ் வெளியே என்ன வந்திருக்கும்? ஆனா அது ரஜினி வந்து அது தெரிஞ்சு பண்ணாரோ ஆனா அது பண்றாருல்ல. ஏதோ ஒரு செலிப்ரேஷன் பண்ணதே பாபா படத்தோட ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்டுறாங்க. இல்ல அதான் அது அண்ணா சும்மா கூப்பிட்டு பார்த்திருந்தா கூட போட்டோ எடுத்திருந்தா கூட அந்த டைம்ல ஃபுல்லா அடிச்சானே அது வெளியே என்ன வந்திருக்கும் அண்ணாக்கு? அண்ணா வந்து அப்ப சீமான சப்போர்ட் பண்ற, ரஜினி அப்போஸ் பண்றாரு. இது ரஜினி வேணும் பண்ணாரா இல்ல நார்மல்? ஆனா தெரியாதா? இன்வால்வ் இல்லாம இது நடக்கிறது வாய்ப்பிலே இல்ல. இல்ல ப்ரோ நான் என்ன சொல்றேன், இல்ல ப்ரோ நான் ரொம்ப நார்மலா பேசுறேன். அவர் தெரிஞ்சு, ஆனா இது வந்தா இப்ப இருக்கிற நிலைமைக்கு எப்படி போகுன்னு அவருக்கு தெரியாத என்ன அப்பயும் அவர் பாக்குறாரு, எல்லாம் வருதுன்னா அப்ப பாத்துக்கணும். அந்த இது கூட இல்லாம இருக்காரான்னு கேக்குறேன். இது எப்படி போகுன்னு அவரு ஈகோ வந்து அஃபெக்ட் ஆகுது பயங்கரமா. தன்னை விட வந்து ஒருத்த வந்து ஆல்ரெடி சினிமால முந்திட்டான், நெக்ஸ்ட் அவன் பாலிடிக்ஸ்ல போய் இவன் வரேன்னு சொல்லிட்டு வராம நின்னுட்டு அதே ஒருத்த மிஞ்சினவன் வந்து பாலிடிக்ஸ்ல போய் அவன் ஜெயிச்சான்னா அது இன்னும் இவருக்கு பெரிய இதுவாகுன்றதுனால ஒண்ணு இல்ல. அந்த ஈகோ அஃபெக்ட் ஆகுது. பண்ணதுல இருந்து அவர் திருப்பி வரமாட்டேன்னு சொல்ற வரைக்கும் சீமான் அடிச்ச நடுவுல அண்ணா ஒரே ஒரு டைம் கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுத்திருந்தாருன்னா இவங்க அது என்னவோ வெளியே ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். அப்படித்தானே இதுவும் ப்ரொஜெக்ட் ஆகுது. அதோட பிளஸ் மைனஸ்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. அதை பத்தி நான் பேசலாம்னா தளபதி வந்து எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு முறை 100 முறை யோசிச்சு பண்ணுவாரு. ஆனா அவரு ரஜினிகாந்துக்கு எல்லாம் அவ்வளவு இது கிடையாது, கிடையாது ரஜினிக்கு. ஃபேமிலி என்ன சொல்லுதோ அதான், சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ தளபதிக்கு இருக்கிற பக்குவம் ரஜினிக்கு இல்ல ப்ரோ, அவ்வளவுதான் சிம்பிள். ரஜினியை சுத்தி தான் தமிழ்நாடு அரசியலே நடக்குது. கட்சி ஆரம்பிக்க கர்நாடகா ராஜ்குமார் மாதிரி தமிழ்நாட்டுக்கு ரஜினி தான் அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க இங்க. நம்பி கட்சி ஆரம்பிக்கிறேன் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா? கொஞ்சம் அறிவு இருந்தா அதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டாங்க. நம்ம கடைசி காலத்துல 4-5 படம் ஓகே ஹிட் கொடுத்துட்டு டீசெண்டா ஓகே ரிட்டையர் ஆயிட்டு போகணும்னு பாப்பாங்க. தமிழ்நாட்டுல போராடுறதே தப்பு நீ அவனா சொல்லுவானா வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு மாநாடு யார் நீன்னு கேட்டதுல ட்ரிகர் ஆயிட்டாரு. அவரு ஆல்வேஸ் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் கவர்மெண்ட், பவர்ல இருக்கவங்க, பிசினஸ்மேன், பணக்காரங்க, அவ்வளவுதான். அவர் இப்ப வந்து ஒரு நார்மல் ஒரு நடுத்தர ஒரு மக்கள், நார்மலான மக்களுக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணிருக்காரு. போராடுற மக்களுக்கு வந்து அவர் வாய்ஸா இது பண்ணிருக்காரு. நல்ல ஒரு மாநாடு தான் நடத்துறாங்க அப்படின்னு ஒரு சும்மா உட்காந்துட்டு இப்ப ட்விட்டர்ல ஒன்னும் தெரியாதவங்க ஒரு நார்மலா உட்காந்துட்டு கமெண்ட் பாஸ் பண்ற மாதிரி ஒரு மீடியா முன்னாடி வந்து இப்படி ஒரு அசால்ட்டா ஒரு வார்த்தையை போட்டு போயிட்டாரு. கோர்ட்டு கேட்டதுக்கு வந்து நான் தெரியாம சொல்லிட்டேன், அந்த டேட்டா எப்படி நீங்க அதை பார்த்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து ஒன்னும் சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல. அதான் சுரேந்தர் ப்ரோ, நான் நேத்து வந்ததுல இருந்து என் மைண்ட்ல ஒரே ஒரு அந்த சினாரியோ தான் ஓடிச்சு.
அந்த 17ல இருந்து 21க்குள்ள அவர் வரமாட்டேன்னு சொன்னார்ல, அண்ணா கூப்பிட்டு ஒரே ஒரு டைம் சீமானோட போட்டோ எடுத்திருந்தாருன்னா அப்ப அண்ணா எவ்வளவு தெளிவா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து அந்த டைம்ல அது நம்மளுக்கு அது அப்படிதான் ராங்கா கன்வே ஆகும், அது அப்படி, ஆனா அதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு இருந்தாருல ரஜினி வந்து. சரி, எதுவும் சொல்றதுக்கு இல்லை, அவ்வளவுதான். அவனுக்கு சொந்த புத்தி இல்ல. ரஜினிக்கு வந்து சொந்த புத்தினே ஒண்ணுமே கிடையாது. இருந்திருந்தா அப்பயே அவரு தெளிவா இருந்திருப்பாரு. அவருக்கு சொந்த புத்தி இல்ல. பின்னாடி குடும்பத்துல குருமூர்த்தி சொல்றது ஒரு மாதிரி, அவங்க ஒரு பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அவங்க சொல்றதுதான் எல்லாமே. அவங்க நின்னுன்னா நிப்பாரு, இல்லைன்னா இல்ல. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவரெல்லாம் நம்ம வந்து இது பண்றதே இல்லை. நான் ரஜினி பக்கம் கூட சப்போர்ட்டா, ஓகே சரி, இவருக்கு அந்த அளவுக்கு நம்மள கேவலமா திட்டினவங்க கூட பெருந்தன்மையா ஓகே அவர் வந்து பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஓகே சம்மதம் பண்ணி இப்படி ஒரு மீட்டிங் கூட அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம். வாய்க்கிலியாம எனக்கு மேடை ஏறிட்டு நீங்க வந்து அவரை வந்து ரொம்ப கேவலமா பர்சனலா அபியூஸ் பண்ணீங்க, டெத் அபியூஸ் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க நீயும் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே. அப்படி சொல்லிட்டு போயிட்டு உனக்கு வேட்டையின் படத்துக்கு ரிவ்யூ சொல்லிட்டு போய் அவரை மீட் பண்ணி நாங்க பேசணும் அப்படிலாம் சொல்றதுக்கு எந்த அளவுக்கு கூச்சமா இல்லையா? ஒருத்தரை இப்படி கேவலமா திட்டிட்டு அவர் முன்னாடியே போய் நேரா போய் மீட் பண்றேன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம அவ்வளவு திட்டிருந்தா ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஐஸ்வர்யாவெல்லாம் அவ்வளவு கேவலமா திட்டிருப்பான். ஐஸ்வர்யாவும் இன்னொரு சௌந்தர்யாவையும் பொண்ணு. சரி, நம்மள திட்டனா பொண்ணை திட்டுறவனை வந்து விட்டு வைக்கிறான்னா அந்த ஆளு வந்து எப்படி என்னத்த சொல்றேன்னு ஒண்ணுமே புரியல. இல்ல, வார்த்தைக்கு வார்த்தை மானத்தமிழர்கள் அது இதுன்னு ஓவரா பேசுவாங்களே. உன் கட்சியில இருக்க மானத்தமிழர்கள் இப்படி வந்து நீ வந்து ரஜினியை எதிர்த்து இவ்வளவு கேவலமா பேசிட்டு இப்ப நீயே அவர்கிட்ட போயிட்டு கை கட்டி போட்டோ எடுக்கிற அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட உனக்கு அது தோணவே இல்லையா? நம்மளோட தம்பிகள் வந்து என்ன நினைப்பாங்க, இப்ப நம்மளே ஒண்ணுக்கு முரணா நம்ம ஒரு விஷயம் பண்றோமே அப்படிங்கிற ஒரு இங்கே கூட ஒரு 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 காமன் சென்ஸ் கூட இல்லாம போயிட்டு போட்டோ எடுத்துட்டு வர, அதுவும் யார் மூலியமா? ஒரு கேவலமான ஒரு RSS ஒரு புரோக்கர் அந்த ரவீந்தர் துரைசாமி மூலியமா அது போய் வந்து பார்த்துட்டு வர. ஓட்டு டிரான்ஸ்ஃபர்லாம் ஆகாது. அது வந்து சும்மா ஒரு இதுதான். ஏன்னா மக்கள் வந்து சும்மா ஓட்டு டிரான்ஸ்ஃபருங்கிறது வந்து 2 பேரும் இணக்கமா இருந்திருந்தாலும் அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபருங்கிறது நடக்கும். அடிச்சுக்கிட்டு நான் உடனே போயிட்டு உடனே சேர்ந்தா அது வந்து ஓட்டு டிரான்ஸ்ஃபர்லாம் ஆகாது. இவன் சும்மா ஏதோ ஒரு நப்பாய் செலவு போய் பண்றானுங்க. கட்சி கூண்டோட காலி ஆகுதுன்னு நியூஸ் திசை திருப்பிற்காக தான் இருக்கும். மத்த எந்த யூஸும் இல்லை இதுல. அவருக்கு பயம் வந்துருச்சு, எல்லாமே மொத்தமா போயிடுச்சா திருநெல்வேலி வரிசையா வராது. நியூஸ் டெய்லி ஏதாவது எங்கேயாவது ஒருத்தங்க கிளம்பி போயிட்டே இருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலி வேற கம்மி இல்ல. ரஜினி இதை கேட்டு போறோம். திருநெல்வேலி வாடகையே கொடுக்க மாட்டாரு. எங்க திருநெல்வேலி இந்த எதிரி நண்பன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல எனக்கு இப்பதான் ரொம்ப இதா இருக்கு. அப்பா எந்த அளவுக்கு இவரை ஒரு இதா எதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் யாரோட வேணா கை கோப்பேன். இவங்க வேணா டிஎம்கே இருந்துகிட்டு சங்கிங்க போடுற கோட்டெல்லாம் எடுத்து சப்போர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்றானுங்க. இவர் என்னன்னா இவரை எதுக்கணும் அப்படிங்கறதுக்காக சங்கி காலில் போய் விழுவுறாங்க. ஐயோ சாமி, அதான் நான் போட்டிருந்தேன். மாரிதாஸ் இதை வந்து இவங்க ரீட்வீட் பண்றானுங்கன்னா அப்புறம் அவனுங்க ஆல்ரெடி சங்கியா மாறிட்டானுங்க அர்த்தம். மாரிதாஸ் தான் இவரு சேவியர் பிரிட்டோ ஒரு நோட்டீஸ் கொடுத்துருப்பாரு, லீகல் நோட்டீஸ் கொடுத்துருப்பாராட்டிருக்கு. அதையும் அவன் எடுத்து போட்டு பார்ட் 2 ஆரம்பிக்கிறேன். எந்த கதை சொல்ல போறான்னு தெரியல. படம் பறிந்து பாகம் பவர் பாயிண்ட்ல ஒரு ஸ்லைட் ஷோ ஓட்டிட்டு இருப்பான். தவளை படம் போட்டு இவன் மாரிதாஸ் விஜய் வந்து அவங்களோட பி டீம் இவங்களோட பி டீம் இவங்க. இல்ல ப்ரோ, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப நம்ம மாநாடு முடிஞ்சோடனே விஜய் வந்து பிஜேபியோட டீம் பி டீம் சி டீம்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த டாக் இப்ப கம்ப்ளீட்டாவே போயிடுச்சு. இப்ப சீமான் போய் பார்த்துட்டு வந்ததுனால இப்ப அவர் தான் சொல்றாங்க தலிய விஜய் வந்து பிஜேபி ஆள் இல்ல அப்படிங்கிறது மக்கள் மத்தியில வந்து நல்லாவே செட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அட்வான்டேஜ், ஒரு நல்ல பாசிட்டிவ் தான். நல்ல அட்வான்டேஜ். ஆமா, இத பேஸ் பண்ணி நம்மள எதுக்கிட்டோம் எல்லாரும் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. மொத்த இதே உலகமே டிவிக்கு எகென்ஸ்டா சுத்திட்டு இருக்க மாதிரி ஓகே. எல்லா நியூஸ் சேனல் திறந்தாலும் ஒரு எல்லா டிபேட்லயும் வந்து நம்மளை பத்தி தான் பேசுறாங்க, பேசட்டும். நமக்கு எல்லாமே அது பாசிட்டிவா தான் கன்வெர்ட் ஆகும் கண்டிப்பா. பட் வந்து இப்போ வந்து அவர் வீட்டுல இருந்து அவர் ஆபீஸ் போறதே ஒரு பெரிய நியூஸா போயிட்டு இருக்கு பாருங்க. அவரோட சொந்த ஆபீஸ்க்கு போறதே இது மாதிரி யாருக்கு நடக்கும்?
காசு கொடுத்தா சிஎம் கூட கூட இப்படி கவர் பண்ண மாட்டாங்க, மக்கள் பேச மாட்டாங்க. வீட்ல இருந்து கிளம்பி ஆபீஸ் போற வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே வருது வண்டி, கேமரா. இல்ல எதுக்கு ஃபாலோ பண்றாங்கன்னா, ஏதாவது ஒரு நெகட்டிவ் கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு இது. சிக்னல்ல நிக்காம போயிட்டாரு, அங்க நிக்காம போயிட்டாரு, இங்க நிக்காம போயிட்டாரு அப்படிங்கிற ஏதாவது ஒரு நம்ம நியூஸ் அவரு கிடைச்சிருமா அப்படின்னு. வண்டி இன்சூரன்ஸ் கட்டல, இது ஏதோ ஒண்ணு சொல்றதுக்கு ஏதோ ஒண்ணு. பிளாக் கலர் கிளாஸ் ஒட்டி இருக்காரு, சீட் ஒட்டி இருக்காரு, ஆமா இப்பவே இப்படி இருக்கு அப்படி இப்படிம்பானுங்க. இவனுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கறதுக்கா. ஆனா எவ்வளவுதான் நீங்க நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கடா, நான் இப்படிதான்டா இருப்பேன் அப்படிங்கறது இருக்காரு பாருங்க. அதனாலே நான் வந்து எப்படி என்ன சொல்றதே தெரியல. அது டெட்டர்மினேஷனுங்க. ஏன்னா நான் அவர் ரொம்ப அவர் சான்ஸ் இல்லை அவரோட இது, அதனால அந்த வளர்ச்சி எல்லாம் அது இந்த நான் வளர்ச்சி எப்பவும் அதனால சொல்றது. இவனுக்கு இப்படி இருக்கு, ஒரு அரசியல்வாதி இப்படி இருக்காரு அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு எல்லாமே வந்து கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரை கார்னர் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் வந்து செய்தி தொடர்பாளர் இல்ல, ஆனா நியூஸ் சேனல் வந்து அவரை தூக்கிட்டு வந்து செய்தி தொடர்பாளர் உட்கார வச்சிருக்கு. நேற்று நடந்த விஎல் பொண்ணுதுரைன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் செய்தி தொடர்பாளர் இல்ல இல்ல. ஆமா அது நிறைய அப்படி பண்றானு அது. ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் வந்து நம்ம கட்சி பேரை வச்சு, பட் ஆனா நம்ம செய்தி தொடர்பு இல்லாம பண்றானுங்க. ஒரு யூடியூப் சேனல்ல போய் உட்காந்துட்டு இங்க வர்றவங்க எல்லாம் பேச தெரியல, பண்ண தெரியல, அது பண்ண தெரியல, இவங்களுக்கு நம்ம திராவிடம்னா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு முதல்ல திராவிடம்னா என்ன கேட்டா வந்து பெரியார் திராவிடத்தை சொன்னாரு, தமிழை வந்து இது பண்றதுக்கா திராவிடம் பேர் வச்சாரு. இதுல எவனா இருக்கனுக்கா இடுமாவனம் கார்த்தி, அவனுக்கு முதல்ல வந்து திராவிடம்னா என்னன்னு தெரியுமா? சும்மா திறநிதி வாங்கிக்கிறது, தங்கச்சிக்கு எத்தனையோ பொண்ணு நாங்க போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பானுங்க. இப்ப தளபதி இடம் கொடுத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டாரு. இவர் திறநிதி வாங்கினவங்க எல்லாம் போய் சாப்பாடு எல்லாம் போடுவாரா? அங்க மோதிரம் அந்த மாதிரி ஏதாவது வர்றவங்களை டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டான், இவன் எங்க இருந்துங்க சாப்பாடு போடுறது? இல்ல நீங்க தான் கொடுத்துட்டு போகணும்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அண்ணனுக்கு நீங்க தான் கொடுத்துட்டு போனோம், இதனால உங்களுக்கு என்ன செஞ்சு நீங்க வேணா டீ கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அந்த மாதிரிதான் இருப்பான்னு நினைக்கிறேன். பாவம் எல்லா மாவட்ட செயலாளரும் ரொம்ப ஃபீல் பண்றானுங்க. வேலைக்கு போனவங்க எல்லாருமே சேலத்துல சேலத்துல வேலைக்கு போனவன் ஓப்பனா கொடுக்குறான்னா அவ்வளவு கோடி செலவு பண்ணாங்க, ஹோட்டல்ல வந்து 54,000 பில் வச்சு 60,000 பில் வச்சு போறாரு அப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. சிம்பிளுங்க, பூத்துல ஆள் இல்லாம எலெக்ஷன்ல யாருமே ஜெயிக்க முடியாதுங்க. அது வந்து அந்த கான்செப்ட்லாம் அவனுக்கு தெரியும். அவன் ஏதோ ஒண்ணு கட்சியை பண்ணிட்டு நடத்திட்டு இருக்கிறான். அவனுக்கு வந்து சிஎம் ஆகணும், சிஎம் ஆகி சிஎம் இடத்துல உட்காரணும் அப்படிங்கலாம் கிடையாது. அவனுக்கு தேவை அவன் மேல இடத்துல வந்து இதான் செய்யும். திமுகவையும் காங்கிரஸும் எதிர்க்கணும், அதுதான் அவனோட அஜெண்டா. அவனுக்கு மேல இடத்துல காங்கிரஸ் ஆர்எஸ்எஸ் காரன் கொடுத்தது, பிஜேபி காரன் கொடுக்கறதுலாம் வேற. அதை அவன் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு சிஎம் ஆகணும்லாம் ஆசை கிடையாது. அதான் அவனுக்கு அதுல பணம் வருதுன்னு தெரிஞ்சிச்சு, சோ அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். வர பணத்தை நான் ஏன் விடுறான்ற மாதிரி. இப்ப நடந்த எலெக்ஷன்ல கூட எவ்வளவு காசு எடுத்து நீங்க இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, எதிர் கூட பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் bro. இதுக்கு இவன் பின்னாடி வேற சுத்திட்டு தெரியுறாங்க. ஆனா இந்த டிஎம்கே தான் உங்க கட்சியை ஃபுல்லா உடைக்குது அப்படின்னு ஒரு டாக்கும் இருக்கு. மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் முதற்கொண்டு அப்படியே கொத்து கொத்தா அப்படியே உடைக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் வடக்குல இருந்து விலகினவங்களோட பேக்ரவுண்ட் வந்து அவங்க ஃபேமிலி மொத்தமே டிஎம்கே ஏடிஎம்கே தான் இருக்காங்க. அது ஒரு அவங்க கேஸ்ட், கோயம்புத்தூர் வடக்குல இருக்கவங்க சம்பந்தப்பட்டவங்க, டிஎம்கே ஏடிஎம்கே சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க. அவன் என்ன சொல்றான்னா, என் சொந்தக்காரனே எனக்கு ஓட்டு போட மாட்டான், ஏன்னா அவங்க எல்லாம் டிஎம்கே இவர் வந்து இந்த சமுதாயத்தை பத்தி தப்பா பேசுறாரு, அருந்தை சமுதாயத்தை பத்தி தப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவனே சொல்றான் ஓப்பனாக. நாங்க எதுக்காக அரசியலுக்கு வந்தோம், எதுக்காக இவரை நம்பி வந்தோம், கொள்கையே மாறி ஒரு கொள்கைக்கு முரண்பட்டு நிக்கிறாரு. ஏன்னா அவன் பேசுறதெல்லாம் ஓகே, நான் ஒத்துக்கிறேன் எல்லாம். ஆனா கடைசி அவன் சொன்னது என்னன்னா, சீமானோட பெரியார் விஜய் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். உனக்கு என்ன கேட்டாங்க, நீ தாவைக்கால போய் சேர போய் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. உனக்கு இதெல்லாம் சீமானோட பெரிய ஆள்லாம் உடனே நாங்க கேட்கல. அவன் ஒரு என்ன நடத்துறான், அவன் கட்சி நடத்துறானா என்ன நடத்துறான்னு எனக்கு தெரியாது. அவனே சொல்லுவான், நான் பைத்தியக்காரன், நான் பிச்சைக்காரன், திருநெல்வேலி வாங்கி பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். எதுக்கு இவனுங்களுக்கு விலகுனா விலகி போகணும் கட்சி விட்டு. அதான் அவனே சொல்றான், நான் சர்வதிகாரி, நான் ஹிட்லர் மாதிரி தான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நடந்துக்கிறேன், ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிறேன், கூடாரம் காலி ஆயிட்டு போகுது, என்ன பண்ண போறேன்னு தெரியும். இதெல்லாம் மக்கள் எப்படி ரசிப்பாங்கன்னு அவன் யோசிக்கிறானே தெரியல. நான் சர்வாதிகாரின்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு எப்படி அது அன்பான சர்வாதிகாரின்னு சொல்றாரு, அதுவே ஒரு முரண் தானே. இப்ப திராவிடமும் தமிழ் தேசியம் ரெண்டு கண்ணுன்னு சொல்றது முரண்னு தான் இப்படி
இவ்வளோ அன்பான கதறிட்டு இருக்காங்க. சர்வாதிகாரி எங்க அன்பான இருந்திருக்காங்க உலகத்துல? சர்வாதிகாரிங்கிறது ஒரு முரண் தானே. அதை மட்டும் தம்பிகள் எப்படி வரலாற்றுல அப்படி ஏத்துக்கிறாங்க? ஒண்ணு இல்லவே இல்ல. நாட்டை அதை வேற மட்டும் விட்டு எப்படி தம்பி கொடுத்து பிரிய ஏத்துக்கிறாங்கன்னு போறோம். தெரியல.